ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால சபை மக்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகும்படி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம், ஓகேவா? ஸோ ஆக்ட்ஸ் சாப்டர் 17, சரியா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அப்போஸ்தலருடைய வாழ்க்கை முறை, அப்போஸ்தலர் எப்படி உபதேசிச்சாங்க, என்ன பேசினாங்க, அதெல்லாம் பார்த்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். நம்ம வந்துட்டு பைபிள்லேருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். எந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்ட்டு, ரைட்? அப்படிதான் கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ அதனால் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஒரு தனிநபர் இன்னொரு தனிநபருக்கு எழுதிய ஆதாரங்கள், சரியா? இட்ஸ் அ ப்ரூஃப். ஆதாரங்கள் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றதுக்கான எவிடன்சஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த எவிடன்சஸ் நம்ம தொடர்ந்து நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். நம்ம அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் வீக் நான் சொன்னேன் 15ஆம் அதிகாரத்தை மறுபடியும் போயிட்டு வாசிங்கன்னு சொல்லி சொன்னேன். எத்தனை பேர் வாசிங்கன்னு தெரில. வாசிச்சிங்களா? ஆக்ட்ஸ் சாப்டர் 15 மறுபடியும் போயிட்டு வீட்டில் வாசிச்சிங்களா? நீங்கள் உண்மையாக வாசிச்சிருந்தீங்கன்னா கர்த்தர் லாஸ்ட் வதிப்பார். உங்களுக்கு நிறைய காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு புரிய செய்வார், சரிங்களா? ஆமாம், ஆக்ட்ஸ் சாப்டர் 15 நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. ஆக்ட்ஸ் சாப்டர் 16 லாஸ்ட் வீக் பார்த்தோம். நம்ம ஆக்ட்ஸ் சாப்டர் 16 ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு தீமோத்தி எப்படி ஊழியத்துக்காக வருகிறார், அதில் இருக்கக்கூடிய ஒரு சில முரண்பாடான காரியங்கள்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? நியாயப்பிரமாணம் இல்லைன்னு சொல்லி அப்புறம் ஏன் தீமோத்திக்கு விருத்த சேதனம் பண்ணுறாரு, அதெல்லாம் உங்களை சொல்லிக் கொடுத்தேன். மக்கதோனியாவில் அவனுக்கு கண்ட தரிசனம், ஆண்டவர் ஆவியானவர் அவனை வந்துட்டு பவுலாவே போகணும்னு நினச்ச இடத்துக்கு போக விடாமல் தடை செய்து வேற ஒரு இடத்துக்கு போக வச்சு அங்கே ஊழியத்தை நிறைவேற்ற வச்சு மறுபடியுமாய் அதற்கு பிற்பாடு அவன் போக வேண்டிய இடத்துக்கு ஆசியாவிற்கு பவுலை கர்த்தர் கொண்டு போன வழிகள் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் போன வாரத்தில். நம்ம என்னோட கூட சேர்ந்து பைபிள் கவனிங்க, நம்ம வாசிக்க போகிறோம். நிறைய காரியங்கள் நம்ம இன்றைக்கும் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆவியானவர் நம்மளோட கூட இடைப்பட போகிறாரு. அநேக காரியங்கள் ஆண்டவர் நமக்கு புரிய வைக்க போகிறார். ஆமென். ஆமாம், அதில் எதிர்பார்ப்போடு இருங்க. எதிர்பார்ப்புகளை மனிதர்கள் வீணடிக்க செய்யலாம், எதிர்பார்ப்புகளை கர்த்தர் ஒருபோது வீணாக்க மாட்டார். எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றி தருவார், சரியா? பி வித் அன் எக்ஸ்பெக்டேஷன் தட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் சம்திங் டுடே. இன்றைக்கி ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருங்க. அதை கண்டிப்பாக ஆவியிடம் நிறைவேற்றி கொடுப்பார். ஆமென். ரைட். அப்போது இந்த 17ஆம் அதிகாரத்தில் நம்ம இன்னைக்கு இந்த 17ஆம் அதிகாரத்தை நான் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இதுவும் ஒரு கம்பேரிட்டிவ் டெக்ஸ்ட் மாதிரி தான். ஒரு பட்டணத்தார்களையும் இன்னொரு பட்டணத்தார்களையும் கம்பேர் பண்ணி பவுல் இங்கே என்ன சொல்கிறாரு, இல்லாட்டி இந்த ரெண்டு பட்டணத்தார்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது பெட்டராக இருக்குது, எப்படி சூப்பராக இருந்துச்சு, அதே நேரத்தில் ஹிஸ்டாரிக்கலாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் எந்த இடத்துல அதிகமான நேரத்தை பவுல் செலவு பண்ணார், அதற்கு மாறாக அங்கே நடந்தது என்ன அப்படின்ற நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன், அனுபவம் ஒரு மனிதனை வாழ்க்கையில் உயர்த்தாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பைபிள்ன்ற டாப்பிக்கில் வந்தாச்சு அப்படின்னா, எத்தனை வருஷமாக இவன் அனுபவத்தில் இருக்கிறான், இல்லாட்டி எத்தனை வருஷம் ஒரு ஊழியக்காரர் ஒருத்தரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணார், எத்தனை ஆண்டுகள் இவன் காலேஜில் படித்தான், பைபிள் காலேஜில் படித்தான் அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு மனிதனுடைய அறிவு இங்கே பெருக போகிறது கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவரும் தனிநபருக்கு சத்தியத்தை கற்றுக்கொள்ளணுன்ற அந்த ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட். அதாவது 10 வருஷமாக ஒருத்தவங்க வந்து பைபிளை தேடி தேடி படிக்கிறான், அவனுக்கு புரியாத அநேக காரியங்கள் ஒரே ஒரு வருஷம் கமிட்மெண்ட்டோடு உட்கார்ந்து கற்றுக்கணுன்ற ஆர்வத்தோடு ஒருத்தன் படிக்கிறான்னு வச்சுங்களேன், அதில் அந்த அழைப்பும் அந்த ஒரு விஷயத்தையும் கற்றுறாங்க புரிய வைக்கிறான்னு வச்சுங்களேன். அந்த 10 வருஷமா ஒரு வருஷமா அப்படின்னா 10 வருஷம்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த ஒரு வருஷம் முயற்சி செய்கிற ஆளுக்கு ஆண்டவர் ஏராளமான காரியங்களை புரிய கர்த்தர் கிருபை செய்வார், சரியா? நம்ம அதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தெஸ்ஸலோனிக்கே பட்டணத்தார்களுக்கும் பெரேயா பட்டணத்தார்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி பவுல் இங்கே சொல்கிறாரு. வாசிக்கலாம், சரியா? அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெஸ்ஸலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. எங்கேருந்து வந்தாங்க? அம்பிபோலி பட்டணம் தாண்டி, அப்போலோனியா பட்டணம் தாண்டி தெஸ்ஸலோனிக்கே பட்டணத்துக்கு வந்துட்டாங்க. இந்த தெஸ்ஸலோனிக்கே பட்டணம் சிட்டி, நல்லா கவனிங்க, கண்ட்ரி இல்லை சிட்டி. இந்த பட்டணம் எங்கே இருக்குது அப்படின்னா மக்கதோனியா நாட்டில் இருக்கிறது. மக்கதோனியா பட்டணம் இல்லை, மக்கதோனியா நாடு. இந்த மக்கதோனியா நாட்டினுடைய தலைநகரம் தான் இந்த தெஸ்ஸலோனிக்கே பட்டணம். கவனிக்கிறீங்களா? இந்த மக்கதோனியா நாட்டினுடைய தலைநகரம் தான் இந்த தெஸ்ஸலோனிக்கே பட்டணம், சரியா? இந்த தெஸ்ஸலோனிக்கே பட்டணத்தில் தோராயமாக இந்த தலைநகரத்தில் மட்டுமே தோராயமாக ஒரு 2 லட்சம் மக்கள் வாழ்ந்ததாக சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. தோராயமாக 2 லட்சம் மக்கள் இங்கே வாழ்ந்தாங்க. இந்த இடத்துல பவுல் எத்தனை நாட்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா, தோராயமாக ஒரு 5லேருந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் இந்த தெஸ்ஸலோனிக்கே பட்டணத்தில் தங்கியிருந்து ஊழியம் செய்ததாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் பவுலுடைய 2ஆம் மிஷனரி யாத்திரை அதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கவனிக்கணும், இந்த டீடைல்ஸ் கவனமாக நீங்கள் கவனிக்கும் போது தான் இதை வாசிக்கும் போது இன்னும் பெட்டராக புரிய வரும், நிறைய விஷயங்கள் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், சரியா? மறுபடியும் சொல்கிறேன், மக்கதோனியா நாட்டினுடைய தலைநகம் தெஸ்ஸலோனிக்கே பட்டணம். தெஸ்ஸலோனிக்கே பட்டணத்தில் தோராயமாக ஒரு 2 லட்சம் பேர் மக்கள் தொகை இருக்கிறது.
அந்த இடத்துல பவுல் தங்கியிருந்த நாட்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு 5 to 6 மாதம் வரைக்கும் பவுல் அங்கே தங்கியிருக்கிறாரு. இப்போ எங்கேருந்து இந்த அம்பிபோலி பட்டணம் தாண்டி அப்போலோனியா பட்டணத்தை தாண்டி தெசலோனிக்கேக்கு வந்தார் அப்படின்னா, நம்ம 16ஆம் அதிகாரத்தில் கடைசியில் பார்த்தோம் பார்த்தீங்களா, பவுல் வந்துட்டு பவுல் கிட்ட வந்துட்டு லீதியாள் வந்துட்டு பவுலை வந்துட்டு வருந்தி கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட பொழுது ஆசியாவுக்கு பவுல் போக மனசா இல்லை, என ஆவியானவர் போக விடல, தடை செய்தார். அதுக்கப்புறமா எங்கே போனாங்க, பிலிப்புக்கு ஆவியானவர் கொண்டு செல்ல நிறைய மேடான வழியாய் தாண்டி பிலிப்புக்கு போகிறாங்க. பிலிப்பில் அரெஸ்ட் ஆகிறாங்க. அந்த ஜெயிலருக்கு சுவிசேஷம் சொல்கிறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போய் காயங்கட்டி இல்லை கழுவி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க மூலமாக ஞானஸ்தானம் பெற்று சுவிசேஷம் கேட்டு சத்தியம் கேட்டு ரசிக்கப்பட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு வந்து ஞாபகம் போனவரும் பார்த்தோம். நம்ம அதில் ரகசியமாக அரெஸ்ட் பண்ணிட்டு பப்ளிக்காக அரெஸ்ட் பண்ணிட்டு ரகசியமாக ரிலீஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் முடியாது, பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டு ஞாபகத்தில் அதெல்லாம். ஆமாம், இப்போ அங்கேருந்துனாச்சு ஆசியாவுக்கு போனாங்க. ஆனால் அங்கே தொடர்ந்து ஊழியம் செஞ்சாங்களான்னு கேட்டால் இல்லை. லீதியாள் கூப்பிட்ட காரணத்துக்காக போனாங்களே தவிர ஊழியம் பெருசாக செஞ்ச மாதிரி எந்த ஆதாரமும் இல்லை. அங்கே இருந்து தொடர்ந்து அடுத்து யாத்திரை பண்ணி வந்தது தான் இந்த அம்பிபோலி பட்டணம், அப்போலோனியா பட்டணம், அதெல்லாம் தாண்டி தெசலோனிக்கேக்கு வந்தாங்க. வந்தபோது என்னாச்சு, அங்கே ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. என்ன இருந்துச்சு? ஜெப ஆலயம், யூதர்களுடைய ஜெப ஆலயம். சரியா? இட் வாஸ் a Jewish temple. யூதர்கள் ஜெப ஆலயம். 2வது வருஷம் கவனிங்க, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கு. 2வது வருஷத்துல பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் தேவாலயங்களில் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்று காண்பித்து திருஷ்டாந்தரப்படுத்தினான். எத்தனை நாட்கள் பவுல் அங்கே தங்கியிருந்தார் இல்லை, இது பவுலுடைய வழக்கம். நான் லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு சொன்னேன், ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் இருக்கா, பவுல் எங்கே போனாலும் தன்னுடைய சொந்த ஊர் மக்கள் அங்கே இருக்கிறாங்களா அப்படின்னா, அவனுடைய இனத்தார்கள் இஸ்ரவேல் நாட்டு ஆட்கள் அங்கே இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா எஸ், இஸ்ரவேல் நாட்டை சுற்றி இருந்த அக்கம் பக்கத்து எல்லா நாடுகளிலும் யூதர்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். பல இடங்களில் போய் தங்கி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. சரியா? அப்படி இருக்கும் பொழுது அந்த இடங்களில் எங்கெல்லாம் எந்த ஊர்களுக்கெல்லாம் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் சொல்லி பவுல் போனாலும் கூட அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய முதல்ல யூதர்கள் இருக்கிறாங்களா, தேவாலயம் இருக்கா, அதை கண்டுபிடிச்சி இவரை போகிற ஊரில் எல்லா இடத்துலையுமே எல்லா மக்கள் மத்தியிலும் ஊழியம் செஞ்சாலும் கூட இந்த யூதர்கள் தேவாலயத்துக்கு தொடர்ந்து 3 ஓய்வு நாட்கள் இவர் போவாராம். எதுக்காக அப்படின்னா, அவர் விட்டு வந்த நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறதுக்காக கிடையாது. எதற்காக 3 ஓய்வு நாட்கள் இவர் போவார்னா, என் இனத்தாராகிய என் ஜனத்தார் கிறிஸ்துவை விட்டு ரட்சிக்கப்படுவதற்கு கிறிஸ்துவை விட்டு பிரிந்து நானே சபிக்கப்பட்டவனாக போக வேண்டும் என்று விரும்புவேனேன்னு சொல்லி பவுல் சொல்கிறார்ல. ஆமாம், அந்த அளவுக்கு அவங்க மக்கள் மேலே பவுலுக்கு வந்துட்டு ஒரு ஒரு தாகம் இருந்தது. அவங்க அழைப்பையும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பவுல் எடுத்தார். எப்படியாவது இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா, ஏன்னா இவங்களுக்காக தானே இயேசு வந்தார். அந்த சொந்த ஊரில் இஸ்ரவேல் நாட்டிலே இருக்கிறவன் புரிஞ்சிக்கல, அட்லீஸ்ட் இது அங்கேருந்து சேரடிக்கப்பட்டு வந்தவனுக்காவது புரியுமா அப்படின்ட்டு அந்த ஒரு நம்பிக்கையில் எப்பெல்லாம் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகிறாரோ அப்பெல்லாம் அந்த ஊர்ல எல்லாம் போய் என்ன பண்ணுவார், யூதர்கள் தேவாலயத்தில் போய் அவங்களோடு கூட உட்கார்ந்து சும்மா பேசுறது இல்லை, அந்த வார்த்தைகள் நல்லா கவனிக்கணும். பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்கள் தேவாலயங்களின் நியாயங்களை எடுத்து, அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய தோரா புஸ்தகம் நியாய பிரமாணத்தை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து, அதை பற்றி இந்த பிரமாணத்தை பற்றி உங்களுக்கு புரியுதா, படிச்சிருக்கீங்களா, நான் பரிசெய்யன் தெரியுமா, நான் கமாலியல் கிட்ட படிச்சது தெரியுமா, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பிரமாணம்லாம். இதுதான் பவுல் பேசியிருப்பாரு, நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். சரியா? ஆமாம், அவங்ககிட்ட அவங்க புக்கு எடுத்து அவங்ககிட்டே பேசி அதிலிருந்து கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கும் வேண்டியதென்று நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்று காண்பித்து திருஷ்டாந்தரப்படுத்தினான் அப்படின்னா ப்ரூவ் பண்ணா, எக்ஸ்பிளைன் பண்ணா. அவங்களால திருப்பி எதிர்த்து எந்த ஒரு வாதமும் வைக்க முடியாத அளவிற்கு கிளியர் கட்டா டிஃபைன்டான ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸோட அவங்களோட ஸ்கிரிப்சர்ல இருந்து எடுத்து ப்ரூவ் பண்ணி பவுல் காட்டுறாரு. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மேசியா வந்துட்டாரு. மேசியா பழைய ஏற்பாடு எபிரேய மொழி மேசியா, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி கிறிஸ்து, 2 ஒரே வார்த்தை தான். அங்க கிரேக்கம் பேசக்கூடிய யூதர்கள் மத்தியில் பவுல் சொல்றாரு, இந்த இயேசுவே கிறிஸ்து. அந்த 3வது வருஷம் கவனிங்க,
நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்று காண்பித்து. இங்கே வந்து லூக்கா எழுதும்போது ஷார்ட்டாக எழுதிட்டார். இது ஒரு பெரிய சத்தியம் ஆக்சுவலாக. மேசியா வருவார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த கிறிஸ்து தான் இந்த இயேசு. நான் சொல்கிற இந்த இயேசு தான் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மேசியா. இதோட கூட சேர்த்து அவரோட தனிப்பட்ட அனுபவத்தை பேசியிருப்பார். தமஸ்கு தர வழியாக போகிறத பற்றி, கண்ணு குருடாகி இயேசு அவங்க தரிசனமானதை பற்றி பேசியிருப்பார் இல்லை? ஆமாம், அதை பற்றி பேசியிருப்பார். இதில் எப்படி இவன் வந்துட்டு சபையை அடித்து உடச்சி சீஷர்களை துன்பப்படுத்தி எப்படிலாம் பண்ணான் அதை பற்றி சொல்லியிருப்பார். கண்டிப்பாக சொல்லியிருப்பார். இந்த சாட்சிகள் எல்லாம் பத்தாத குறைக்கு அவங்களுடைய வேதத்தை எடுத்து அவங்களுக்கே ப்ரூவ் பண்ணி காட்டுறான். இப்போ நல்லா கவனிங்க, whenever you go to share the gospel, you should be prepared for everything. இன்னைக்கு அநேக நேரங்களில் ஓகே, எப்பெல்லாம் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க போகிறீர்களோ, யார்கிட்ட அறிவிக்க போகிறோம், அவங்க எந்த மாதிரியான நம்பிக்கை உள்ள ஆட்கள், அவங்க கிட்ட நம்ம என்னென்னு சொல்லி இதை வந்துட்டு நான் திருஷ்டாந்தரப்படுத்தி காட்ட முடியும், என்ன சொல்லி நான் இயேசுவை ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி நீங்கள் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சுவிசேஷம் சொல்ல போக ஒரு நபர்கிட்ட சொல்ல போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த நபரை பற்றி முதல்ல நீங்கள் ஸ்டடி பண்ணணும். அந்த நபர் என்ன விதமான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணணும். அதை முதல்ல படிக்கணும். இனி அநேக இடங்களில் போகும்போது இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் பார்த்தேன் நான். தெலுங்கானா தேசத்தில், தெலுங்கானா ஆந்திரா புரிஞ்சிச்சுல, தெலுங்கானாவில் ஊழியம் செய்யப்பட்ட பாதிரியார்கள் மேலே சாணியை கரைச்சி ஊற்றி, அப்படி அந்த பாஸ்டர்ஸ் வில்லேஜில் சாணியை கரைச்சி ஊற்றி அந்த இடத்த விட்டு அடித்து துரத்திட்டாங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி நீ முதல்ல ப்ரிப்பேர்டாக போகணும். என்ன மாதிரியான ஆட்கள், அவங்களுக்கு என்ன சொன்னால் புரியும், எப்படி சொல்லணுன்றது புரியும். நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, நம்ம ஒரு ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஐடியா வச்சுருக்கிறோம். சொன்னால் யார் இப்படித்தான் பிரசங்கம் பண்ண வேண்டும். இப்போ நல்லா நீங்கள் பப்ளிக்கில் போயிட்டு அல்லேலூயா நாங்கள் இயேசுவை குறித்து சொல்ல வந்துக்கிறோம் அப்படின்னா அவங்க என்னத்தமா புரியும், மதமாத்தம் பண்ண வந்துக்கிறான், நம்மளெல்லாம் ஃபோட்டோ எடுத்து காட்டி ஓசியில் பைசா வாங்கி ஆள் மாற்றி ஜாதி மாற்றி மதமாத்தம் பண்ண போகிறான்றது தான் அவனுக்கு புரியும். அதாவது உனக்கு எப்படி புரியுதோ புரியலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இப்படி தான் சொல்ல தெரியும். இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவர்கள் ஊழியம் செய்யக்கூடாது. புரியுதா? உனக்கு எப்படி புரியுது புரியலன்னா எனக்கு தெரியாது, நான் இப்படி தான் சொல்லுவேன். அந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க தயவு செய்து ஊழியம் பண்ணாதீங்க. நீங்க ஊழியம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள், தேவையில்லை. நீ 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 ஊழியம் பண்றன்ற பேர்ல நீ கெடுக்கிற. நீ வந்துட்டு மக்களுடைய இருதயத்தை நீ இன்னும் கடினமாக்கிக்கிட்டு இருக்க. அவன் கேட்க மாட்டான், அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறது கிடையாது. அவனுக்கு புரியுற மாதிரி உனக்கு சொல்ல தெரிஞ்சா மட்டும் சொல்லு, இல்லாட்டி சொல்லாதேன்ற. நான் அப்படி, அதாவது எப்படி சொல்லணும்னே தெரியாம ஆனாலும் சொல்லுவேன் அப்படின்ற ஒரு ஆத்ம பாரம் இங்க தேவையில்லை. உன்னுடைய ஆத்ம பாரம் ஒரு ஆத்மாவை கிறிஸ்து இயேசுவோடு சேர்க்கணுமே தவிர, உன்னுடைய ஆத்ம பாரம் ஒரு ஆத்மாவை கிறிஸ்துவுக்கு விரோதமாக கடினமான மனசொல்லோட மாத்திடக்கூடாது. ஆமென். எனக்கு புரிஞ்ச மாதிரி தான் நான் சொல்லுவேன், உனக்கு புரியாது, ஏன் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீ சுவிசேஷம் சொல்லுவதற்கு தகுதியற்றவன். உனக்கு புரிஞ்ச மாதிரி நீ சொல்றது இல்லை, அவனுக்கு என்ன சொன்னா புரியுமோ அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவனுக்கு புரியுற மாதிரி நீ இயேசுவை பத்தி அவனுக்கு சொல்லணும். அதுதான் முக்கியம். அப்போ உனக்கு புரியுதோ புரியலையோ, நாங்க கிறிஸ்தவங்கப்பா, நாங்க எங்க போனாலும் எங்க கையில ஒரு பேண்ட் வேணும், ஒரு டேம்பரன் வேணும், நாங்க ஒயிட் ட்ரெஸ்ல தான் வருவோம், நாங்கள் அதாச்சும் ஒரு பாட்டை பாடிட்டு தான் நாங்கள் சுவிசேஷம் சொல்லுவோம். நாங்கள் இந்த பேட்டர்ன் நீ ஃபாலோ பண்ணினா, இந்த பேட்டர்னை வந்து மக்கள் ஏற்கனவே மதமாற்றக்காரர்கள் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க. இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணினா மதமாற்றம் பண்ண வரான் அப்படின்றது நல்லாவே தெரியும். அப்போ நீ மதமாற்றம் பண்ணன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் அப்படித்தான் பண்ணுவேன், நீ ஊழியமே பண்ணாதன்ற. திருப்பி சொல்றேங்க, நீங்க உன்னுடைய ஆத்ம பாரம் ஒரு ஆத்மாவே கிறிஸ்து இயேசு கிட்ட கொண்டு வரணுமே தவிர, இல்லாட்டி கொண்டு வரணுமே தவிர, உன்னுடைய ஆத்ம பாரம் ஒரு மனிதனை கிறிஸ்துவை விட்டு தூர போகிற அளவுக்கு அவன் இருதயத்தை கடினப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. நீ மத ரீதியா எனக்கு இப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க, நான் இப்படித்தான் இயேசுவை பத்தி பேசுவேன், அவன் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாம், நான் அப்படித்தான் சொல்லுவேன். இது பத்தாத குறைக்கு கேட்கறவங்க எங்கிட்ட கேட்க கட்டி போட்டோம், ஊதுற சங்க நீ ஊதிடு, கத்தரை பார்த்துக்குவாரு, இப்படிலாம் வேற சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்பவுமே சொல்லுவாங்க, எல்லா பாஸ்டரும் சொல்லுவாங்க, ஊதுற சங்க ஊதிடு, கேட்கறவங்க எங்கிட்ட கேட்காம போட்டோம். நல்லா கவனி, ஊதுற சங்க நான் ஊதுறேன், அது எப்படி கேட்கறவங்க எங்கிட்ட கேட்காம போட்டுன்னு சொல்ல முடியும்? சங்கு ஊதுனா எல்லாரும் காதிலும் கேட்க தான் செய்யும். இவனுக்கு சொல்ற பழமொழி தப்பு. முதல்ல சமீபத்தில் ஒருத்தவங்க கமெண்ட்ல வர சொல்லியிருந்தாங்க, பாஸ்டர் சத்தியங்கள்லாம் ரொம்ப அருமையாக பேசுறீங்க,
ஆனால் நடுவில் உள்ள அவன் இவன் சொல்லிடுறீங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிட்டு அவங்க இவங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ஆட்கள் கூட அது கேட்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னாங்க. நானும் முயற்சி பண்ணுறேன். சுவிசேஷத்துக்கு இடர்ல உண்டாகிறவனை போய் எப்படி மரியாதை கொடுக்குறது நான்? கர்த்தருக்காக ஊழியம் செய்யாமல் ஸ்தாபனத்துக்காக ஊழியன்ற பேரில் பதவி பொறுப்புக்காக அந்த மத ரீதியாக அப்படி பண்ணும்பொழுது அது சமுதாயத்தில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது நான் எப்படி அவங்களை நான் மதித்து பேசுகிறேன் சார். ட்ரை பண்ணுவோம். அப்போ கவனிங்க. அப்போது எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் சொல்லுவேன்றது கிடையாது. அவனுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், அந்த நபர் யாருன்றது உனக்கு புரியணும். அந்த நபர் என்ன மாதிரியான கொள்கைகள் இருக்கான், என்ன மாதிரியான மென்டாலிட்டியில் இருக்கிறான், எந்த மாதிரியான ஒரு பின்னணியில் இருந்திருக்கிறாங்க, அது எல்லாத்தையும் தாண்டி ஸ்பெஷலாக கடவுள்னு சொன்னால் அவனுடைய கோட்பாடு என்ன, அது முதல்ல புரியணும். அது புரியணும் அப்படின்னா நீங்கள் அவனோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம ஆட்களுக்கு இதெல்லாம் தெரியாது. நாங்கள் ஒரு 150 200 கைப்பிரதி கையில் எடுத்துக்குவோம். ரோட்டில் போகிறவங்கலாம் கொடுத்துனே போவோம். இல்லை வீடு வீடாக போய் போஸ்ட்மேன் மாதிரி போட்டு வந்துடுவோம். சர்ச்சில் அடுத்த வாரம் வந்துட்டு போன வாரம் சாயந்தரம் சுவிசேஷ வேலைக்காக போனோம், 200 பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தோம் அப்படின்ட்டு நம்மளாவே சும்மா ஒரு கணக்கு சொல்லிக்குது சர்ச்சில். எதுக்கு கள்ள கணக்கு எழுதுற, எதுக்கு போய் கணக்கு எழுதுற, அது அது தப்பு. அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு இப்போது ஒருத்தரை சந்திக்க ட்ரை பண்ணு, ஒருத்தரோட ஒரு 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 ரிலேஷன்ஷிப் பேச ட்ரை பண்ணு, ஒரு ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணு. மெதுவாக சொல்லுவோம். நீ அந்த ஊரில் தான் போகிற, அவனும் அந்த ஊரில் தான் போகிறான். நாளைக்கு அவனை ஏசு வந்துட போகிறதும் இல்லை, இல்லை நீயும் அவனும் நாளைக்கு செத்துட போகிறதும் இல்லை. அவனை ஊரை விட்டு காலி பண்ணி எங்கேயும் போக போகிறது இல்லை. அந்த ஊரில் சுவிசேஷம் சொல்லாமல் நீ அந்த ஊரை விட்டு காலி பண்ணி போக ஆண்டவர் அனுமதிக்க போகிறதும் கிடையாது. அப்புறம் என்ன அவசரம்? சொல்லு, நிதானமாக சொல்லு, பழக ஆரம்பி, பேச ஆரம்பி, பொறுமையாக சொல்லு. அவசரம், எல்லாத்துலேயும் அவசரம் இல்லை. ஆமாம். அப்போது பவுல் என்ன பண்ணார் பாருங்க, யூதர்கள் தேவாலயத்துக்கு போய் யூதர்கள் மத்தியில் அவங்களுடைய புஸ்தகத்தை எடுத்து அவர்களிடத்துல நீங்கள் காத்து கொண்டிருக்கிற மேசையா வந்துட்டாரு, அவர் இவர் தான் அப்படின்ட்டு திருஷ்டாந்திரப்படுத்தி காட்டினான். எக்ஸ்பிளைனிங் அண்ட் செட்டிங் பிஃபோர் தெம் அப்படின்னா விளக்கி நிரூபித்து காட்டினான். ஆதாரத்தோடு சொல்லி காட்டினான், புரிய வச்சான். சரி, யூதர்கள் மத்தியில் மட்டும்தான் பவுல் பண்ணாரா அப்படின்னு பார்த்தா, தொடர்ந்து வாசிக்கும் போது இனி நம்ம அப்போஸ்தலர் 17 வாசிப்போம். புறஜாதிகள் மத்தியில் பேசும்போது இன்றைக்கி ரொம்ப அருமையான ஒரு சில கண்டென்ட்லாம் இருக்குது இன்றைக்கி இந்த பேசேஜில். ஆமாம். அப்போ அவிசுவாசிகள் மத்தியில், யூதர்கள் அல்லாதவர்கள் மத்தியில் பேசும்போதையும் பவுல் அவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, நல்லா படித்து வச்சிருக்காரு. நியாயப்பிரமாணத்தை மட்டும் அப்படி கரைச்சி குடிச்சிருக்காருன்னு பார்த்தா இவர் போகிற இடங்கள்லாம் என்ன மாதிரியான மக்கள் அப்படின்றத பேசிக்காக பார்த்து வச்சிருக்கிறார். அது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அத்தேன் பட்டணத்துக்கு போன உடனே அந்த பட்டணத்தார்கள் எப்பேற்பட்ட ஆட்கள்ன்றது கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஊரை சுற்றி வராரு பவுல். மார்க்கெட்டுக்கு போகிறாரு, சுற்றுறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்குது இவருக்கு. ஓ, இதெல்லாம் பண்ணுறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க, அப்போ இதிலிருந்து தான் இவங்ககிட்ட நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு அந்த ஐடியா கிடைக்குது. நம்ம அதெல்லாம் பண்ணுறதே இல்லைல்ல. இன்னும் சொல்ல போனால் வெள்ளைக்காரங்கிறான்ல, வெஸ்டர்ன் பீப்புள், லண்டன், இங்கிலாந்து, பிரிட்டிஷ், இல்லை அமெரிக்கன்ஸ் யாரானா இருக்கட்டுமே, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க டூர் போகிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக டூர் போயிடுவாங்க. இல்லாட்டி வாழ்க்கை ஃபுல்லாக நல்லா உழைப்பாங்க, சம்பாதிச்சு பணத்தெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. பிள்ளைங்கள்லாம் இப்போ 18 வயசு அட்லீஸ்ட்டு, இல்லாட்டி 20 வயசு பிள்ளைகளுக்கு, 20 கூட இல்லை, 18 தான். 18 வயசில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனை வச்சு என்ன பண்ணுவாங்க, அனுப்பி விட்ருவாங்க. போ எங்கன்னா போய் காலேஜ் படி வேலை செய், எங்களை தொந்தரவு படுத்தாத அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. ஒரு 3வது நபர் போல் ஹெல்ப் பண்ணுவாங்க, பார்த்துக்குவாங்க. கிறிஸ்தவ குடும்பம் மட்டும்தான் பிள்ளைகளை கூடவே வச்சு கைட் பண்ணி அதெல்லாம் பண்ணுறாங்க. பட் அமெரிக்காவோட கல்ச்சர், பிரிட்டிஷோட கல்ச்சர் மொத்தமே மாறிடுச்சு. சரியா? அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, கணவனும் புருஷனும் முன்னாடியும் ரிட்டையர்மெண்ட்லாம் ஆகிட்ட பிறகு பைசா வச்சுக்கிட்டு எல்லா கண்ட்ரி போய் சுற்றி பார்க்குறது தான் வேலையே. ஒரு ஊராக போகிறது, சுற்றி பார்க்குறது. ஒரு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊரில் மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது, என்ன பாஷை பேசுவாங்க, அந்த ஊரில் எதெல்லாம் பண்ணால் பிடிக்கும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, எதனா ஒரு எமர்ஜென்சியில் யாரை காண்டாக்ட் பண்ணணும், அங்கே இருக்கிற சாப்பாடு என்ன, காற்றுல மாசு எந்த அளவுக்கு, காற்று ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, நம்ம செட் ஆகாமல் ஆகாதா, என்ன மாதிரியான வியாதிகள் அங்கே நிறைய இருக்குது, இதை பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டு தான் அங்கே டூருக்கே போகிறான். ஒருத்தர் சுற்றுலா பார்க்க போகிற டூர் சுற்ற போகிறவனே இந்தளவுக்கு அந்த மக்களை பற்றியும், அந்த நாட்டை பற்றியும், கலாச்சாரத்தை பற்றியும் அவ்வளோ படிக்கிறான் அப்படின்ற, எந்த இடத்துல போனால் நல்லாயிருக்கும், என்னென்ன கல்ச்சர் இருக்குது, எங்கே தங்கினா சேஃபு, எமர்ஜென்சின்னு யாரை காண்டாக்ட் பண்ணணும், இவ்வளோத்தையும் படிக்கிறான். அப்படின்றப்போ சுவிசேஷம் சொல்ல போகிற நம்ம எதையுமே படிக்காமல், எதுவுமே தெரியாமல் அவள் நேராக போய் நான் பாட்டு இயேசுவை பற்றி பேசிடுவோம். அது எப்படி? கொஞ்சமாவது படிக்கணும்.
இல்லாட்டி ஜெபத்தோடு இருக்கணும், ஆவியானவர் வழிடத்தலோடு இருக்கணும். ஒரு யதார்த்தமா சந்திச்ச ஒரு தனிநபரோடு கூட பேசும் பொழுது முதல்ல அந்த நபரை கொஞ்சமாவது பேச விடணும், கொஞ்சமாவது கேட்கணும், கவனிக்கணும். என்னதான் சொல்றாரு அதை வச்சு அவங்க என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். எதுவுமே பண்றதில்ல, நேரா போய் இயேசுவை பத்தி பேசுறது. அது எப்படி வேலைக்கு ஆகும்? கவனம் பாருங்க. கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஞானமா நீங்க செய்யற ஊழியத்துல ஆத்துமாரோட நடக்கணும்ன்ற அந்த ஒரு பிரயாசத்தோடு பண்ணுங்க, சும்மா பண்ணாதீங்க. சரியா? பவுல் தான் பண்ணாரு. 3 வாரங்கள்ல திருஷ்டாந்தரப்படுத்தி காட்டினான். தொடர்ந்து வாசிப்போமா? அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்த்து கொண்டார்கள். இந்த கனம் பொருந்திய ஸ்திரீகள் அப்படின்னா அந்த காலத்துல பெண்கள் கூட பிசினஸ் பண்ணுவாங்க, தெரியும்ல? பெரிய பெரிய வசதியான இடத்துல எல்லாம் பெண்கள் பிசினஸ் பண்ணுவாங்க. பெண்களுக்கு அடக்குமுறை ஒடுக்குமுறை இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெரிய இடத்து ஃபேமிலி அப்படின்னா பெண்களே பயங்கரமாக இருப்பாங்க அந்த நாட்களில். ஆமாம், அந்த மாதிரி கனம் பொருந்திய ஸ்திரீகள் அப்படின்னா பெரிய இடத்து லேடிஸ். ஆமாம், பணக்கார ஜமீன்தார் மாதிரி பெரிய பெரிய இடத்து ஆட்கள். அவர்களும் சில என்ன பண்ணாங்க, பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு, யாரு வைராக்கியம் கொண்டு? இந்த மதவாதி இந்த மதவெறி பிடிச்சவங்களை வச்சு ரொம்ப தொல்லை, தெரியுமா? எப்படியாவது ஆண்டருக்காக ஊழியம் பண்ணிடணும், எப்படியாவது இயேசுவை பற்றி சொல்லணும். அந்த ஆத்தும தாக இருக்கிறவனுக்கு ஒரு பேட்டர்னே இருக்காது, தெரியுமா? எப்படியாவது இயேசுவை பற்றி சொல்லிடணும்னு நினைக்கிறவனுங்க அவன் ஒரு பேட்டர்னே வச்சிருக்க மாட்டான். ஆனால் எப்படியாவது இயேசுவை பற்றி சொல்லணும் அப்படி இல்லாமல் மதத்தில் இருக்கிறான் பாரு, அவன் ஒரு பேட்டர்னில் தான் இருப்பான். கிறிஸ்துமஸ் வந்தால் தான் சுவிசேஷம் சொல்லுவான், தெரியுமா? அதுதான் மதத்தில் இருக்கிறவனுக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கிறவனுக்கும் இருக்கிற வித்தியாசமே அதுதான். ரைட்? ஒரு மதவாதிகளுக்கும் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் அதுதான். அவங்க ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு பேட்டர்னில் இருக்க மாட்டாங்க. எப்படியாவது இயேசுவை பற்றி சொல்லணுமா, அதில் மாறி மாறி இருக்கும். ஆனால் மதத்தில் இருக்கிறான் பாரு, அவனை தான் பண்ணுவான். எங்கள் வழக்கத்தின்படி அவங்க இல்லை, எங்க நாங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உன் வழக்கத்தை குப்பையில் போடுறா நீ. இனி இந்த பாரம்பரிய வழக்கம்னு சொல்றது பாரம்பரியம் இல்லை, இந்த உலக வழக்கத்தின்படி நீங்க இல்லைன்றாரு வசனம் சொல்லுது. ரைட்டா? உலக வழிபாடுகளுக்காகவும் இந்த வழக்கம்னு சொல்றோம் பாரு, அப்படி ஒரு வழக்கம் கிறிஸ்தவத்துல கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. கிறிஸ்டியன் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது நம்மளாவே செட் பண்ணி வச்சுக்கிட்டது தான். ஜான் ஜெபராஜ் பத்தி நியூஸ் பயங்கரமா போயிடுது பாத்தீங்களா? இரு சிறுமிகளிடம் தகாதவாறு பழகி அவருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் 2 போலீசார் படையமைத்து தேடல். இவன் ஏன் ஒளியணும்னு தெரியல. எது ஒளியிற? பணம் இருக்குது, ஆள் சப்போர்ட் இருக்கு, ஒரு நல்ல ஒரு வக்கீலை செட் பண்ணிட்டு நேராக ஸ்டேஷனில் போய் நில்லு, இல்லைன்னு சொல்லு, அவ்வளோதான். ஐயோ ஆண்டவரே. சரி, இப்போ அந்த பிரச்சனையை விட்டுருங்க. அவனுடைய ஆரம்ப நாட்களில் ஊழியத்தை சொல்கிறேன் நான். ஆரம்ப நாட்களில் வந்துட்டு வாலிபர்களே அதிகமாக ஈர்க்க முடியல. அவன் பண்ண ஒரு சில கோமாளித்தனமான காரியங்கள் வாலிபரில் ரொம்ப ஈர்த்தது. அவன் பாட்டு கற்றுக் கொடுத்ததுன்னு வச்சுக்குவோம். அவன் ட்ரெஸ் கோடு, அவன் டான்ஸில் ஊழியக்காரங்க மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டான். நானே பண்ண மாட்டேன்னு வச்சுக்கங்களேன். ஆமாம், அதெல்லாம் கண்டிப்பாக நான் வரவேற்பேன். அவன் எந்தெந்த பாரம்பரியங்களை உடைச்சானோ அதெல்லாம் நான் வரவேற்பேன். ஆனால் என்ன தெரியுமா, அதில் அவன் பண்ண ஒரே தப்புன்னு தெரியுமா, பாரம்பரியத்தை உடைப்போம் என்று சொல்லும் பொழுது அது நல்லா கவனிங்க. பாரம்பரியத்தை உடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அநேகரை கிறிஸ்திய இயேசுக்குள்ளாக கட்டுகிற விதத்துல தான் பாரம்பரியத்தை உடைக்கணுமே தவிர அநேகருடைய கிறிஸ்தவ விசுவாசத்தையே உடைக்கிற மாதிரி நீ பாரம்பரியத்தை உடைக்கக்கூடாது. அதுதான் பிரச்சனை. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? கவனிக்கிறீங்களா? If you want to break the tradition, you break it in such a way that the kingdom of God will be constructed. கன்ஸ்ட்ரக்டிவான விதத்துல நீ ட்ரெடிஷனை பிரேக் பண்ணு. நீ உன்னுடைய பாரம்பரியத்தை உடைக்கிறேன்ற பேர்ல இங்க எதுவுமே உருவாக்கப்படவே இல்லை. எல்லாமே 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 பிரேக் ஆகிற மாதிரி நீ ஒரு ட்ரெடிஷனை பிரேக் பண்ண தேவையில்லை. நான் ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எனக்கு ஆண்டவர் தான் புரிய வச்சார். ஒரு 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 வீடு வந்து அஸ்திபாரம் தப்பா போட்டிருக்குன்னு வச்சுங்களேன், அந்த அஸ்திபாரத்தை வந்து நான் சரி செய்ய முயற்சி செய்கிறேன் அப்படின்னா அந்த வீடு இடிஞ்சு விழுற மாதிரி நான் அஸ்திபாரத்தை சரி செய்ய முயற்சி பண்ணக்கூடாது. அது வேஸ்ட்டு இல்லை.
அந்த வீடு இடியாத மாதிரி அஸ்திபாரத்தை ரீகரெக்ட் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஓகே, இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, சென்னையில் ஒரு புதுசாக டெக்னாலஜி வந்திருக்கு, கொஞ்சம் வருஷங்களாக இருக்குது. என்ன பண்ணுறாங்க, புதுசாக வீடு கட்டுறவங்க மேலே ஏற்றி வீடு கட்டுறாங்க, நல்லா ஹைட் ஏற்றி வீடு கட்டுறாங்க. கவர்மெண்ட் ரோடு போடுறன்ற பேரில் மண்ணள்ளி போட்டு ரோடு ஹைட் ஏறிட்டே இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, பழைய வீடெல்லாம் கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. ஆமாவா? இப்போது வீட்டை சுற்றி தனி வீடாக இருந்தால் ரெண்டு வீடு ஒட்டிக்கிட்டு இல்லாமல் தனி வீடாக இருந்தால் வீட்டை சுற்றி குறிப்பிட்ட அளவுக்கு அடியில் ஆழம் தோண்டிட்டு ஜாக்கி தெரியுமா, ரொட்டேட் பண்ணி இந்த கார் பஞ்சரான ஜாக்கி போட்டு காரை தூக்கிட்டு வீல் இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜாக் வச்சுருக்காங்க. ஜாக் இருக்கு அவங்ககிட்ட, ஏகப்பட்ட ஜாக் இருக்காங்க, ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, அந்த பேஸ்மெண்ட்டுடைய சின்ன சின்ன இடங்கள் கட் பண்ணி ஜாக்கை உள்ள சொருவிட்டு அந்த மாதிரி சுற்றி வீட்டை சுற்றி ஃபுல்லாக சொருவிட்டு ஒரு ஆள் இன்ஸ்ட்ரக்ஷன் மைக்கில் தகவல் சொல்ல எல்லாருமே சேர்ந்து ஒரே ஸ்பீடில் அதை ஜாக்கி ஏற்றுவாங்க. நீ நம்ப மாட்டீங்க, வீடு உடையாம கீழே இருக்க வீடு அப்படியே சாதாரணமாக ஒரு 3 அடி 4 அடி ஹைட்டுக்கெல்லாம் தூக்கிட்டு உள்ளுக்குள்ள அகைன் மறுபடியும் கல்லை வச்சு கடக்க வச்சு பூசிடுறாங்க. இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். புரியுது நான் சொல்றது உங்களுக்கு? அப்போ இங்க அஸ்திபாரத்திலே ப்ராப்ளம் இருக்கு. அஸ்திபாரத்தையே உயர்த்தணும், அதை உடைச்சாதான் உயர்த்த முடியும், கண்டிப்பா உடைச்சாதான் உயர்த்த முடியும். ஆனா நீ அஸ்திபாரத்தை உடைக்கிறதுடைய காரணம் அந்த வீட்டை உயர்த்துறதுக்காக தானே தவிர அந்த வீட்டையே மொத்தமா உடைக்கிறதுக்காக கிடையாது. ரைட்? அப்போ இங்க பாரம்பரியத்தை உடைக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டா இருக்குது. ஆனா இங்க ஒரு சில ஆட்கள் பாரம்பரியத்தை உடைக்கிறன்ற பேர்ல யாரையுமே உருவாக்காம ஏற்கனவே விசுவாசத்தில் இருக்கிறவங்களும் வழுவி போகிற மாதிரி உடைச்சு விட்டா அது 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 தேவையில்லையே. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? கவனிக்கிறீங்களா? எஸ், அந்த மாதிரி என்ன வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கண்டிப்பா திருஷ்டாந்தரப்படுத்தி காட்டணும், எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஒருத்தர் உருவாக்குற மாதிரி சொல்லணுமே தவிர ஒருத்தர் அழிக்கிற மாதிரி சொல்லக்கூடாது. தொடர்ந்து வாசிக்கலாம். இப்ப இந்த மதவாத புத்தியில் இருக்கக்கூடிய யூதர்கள் என்ன பண்றான் பாருங்களேன். ஏற்கனவே போன வாரத்தில் நம்ம அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் அதில் வாசிக்கும் போது பார்த்தோம். நம்ம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் பவுல் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இந்த ஊர் விட்டு ஓட்டாருன்னு அவனை விட்டுருல, வேற ஊருக்கு போயிட்டாருன்றது கேள்விப்பட்டு அங்க ஊழியம் பண்றான்னு தெரிஞ்ச உடனே இங்க இருக்கக்கூடிய யூதர்கள் புறப்பட்டு வந்து அந்த ஊர்ல பவுலை கல்லறிஞ்சு தூக்கி வெளியே போட்டு போறாங்க. ஞாபகம் இருக்கா? பார்த்தோமா நம்ம? அதே மாதிரி சம்பவத்தை இங்கேயும் பண்ணிருக்காங்க பாருங்க. இதுதான் மதவெறி பிடிச்ச புத்தி. இதுதான் எங்க வழக்கத்தின்படி இல்லை, நாங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை, சத்தியத்தின்படி இருக்கா அவ்வளவுதான், ஆத்துமதயம் பண்ணப்படுதா அவ்வளவுதான். இங்க வழக்கெல்லாம் தேவை கிடையாது. விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு, பவுலோடு கூட விசுவாசிகள் யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு பவுலோடு சேர்க்கப்படுறாங்க. இங்கே ஏற்கனவே யூதர்களாக இருக்கக்கூடிய மற்றவர்கள் வீணரான ஒரு சில பேரை தங்களோடு சேர்த்து கொண்டு கூட்டங்குடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைத்து கொண்டு, ஏன்னா யாசோனுடைய வீட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லியிருப்பாரு, ஒரு ஊருக்குள்ள போகும்பொழுது அந்த ஊர்ல சமாதான பாத்திரவன் யாருன்னு கண்டுபிடி, அவன் வீட்டில் மையமா வச்சு அங்க தங்கி அங்கிருந்து ஊழியம் பண்ண அப்படின்னு சொல்லுவார். ஞாபகம் இருக்கா? அதே போல இங்க யாசோன் அப்படின்ற ஒருத்தரோட வீட்டில் தான் பவுல் தங்கி இருந்தார், அங்கிருந்த ஊழியம் பண்றார். பிரச்சனை ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஆனா இந்த யாசோனுடைய வீட்டை இவர்கள் வளைத்து கொண்டு என்ன பண்ணாங்களாம், அவர்களை பட்டணத்துக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். சும்மா யாரையும் அப்படி பிளேம் பண்ணி கொண்டு வர முடியாதுல்ல. அப்ப என்னாச்சு, அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரையும் பட்டணத்து அதிகாரிகள் இடத்துல இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலரை பத்தி உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். இந்த செய்தி கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. என்ன மீனிங்ல கேட்டீங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன். இது வரைக்கும் நான் சின்ன வயசுல இருந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சீஷர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உலகத்தை கலக்குகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இது மாதிரி நான் பயங்கரமா செய்தி கேட்டிருக்கிறேன். இதுதான் எல்லாருமே பேசக்கூடிய இன்டர்பிரிட்டேஷன் இந்த வசனத்தை பத்தி. ஆனா இங்க எக்ஸாக்டா வாசி, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள்னு சொல்லி பவுலை குறித்து சீலாவை குறித்து இங்கே சொல்லக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தா யூத மதத்தை சார்ந்தவர்கள். சரியா? இந்த யூத மதத்தை சார்ந்தவர்கள் உலகத்தை கலக்கிறவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க, அவனுக்கு இது யாசோன்ற இடத்தை கொடுத்து வச்சிருக்கிறான், அவங்க கூட சேர்ந்து ஒரு சகோதரர்கள் என்ன பண்ணிருக்காங்க, இடத்தை கொடுத்துருக்காங்கன்னு குற்றப்படுத்துறாங்க. என்ன மீனிங் அதுக்கு? நமக்குன்னு ஒரு வழிபாடு முறைகள் இருக்குது, அதை சீர்குலைய பண்ற மாதிரி இவன் வேற ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வந்து நம்மளுக்குள்ள பெரிய கலகத்தை உண்டு பண்றான், குழப்புறாங்க. உலகத்தை கலக்குகிறவர்கள் அப்படின்றது டிஸ்டர்ப் பண்றாங்க.
உலகத்தை கலக்குகிறவர்கள் அப்படின்றது கர்த்தருக்காக அப்படி சாதிச்சாங்க போராடினாங்க, அதை பத்தி நீங்க கஷ்டம் சொல்லல. உலகத்தை கலக்கினாங்க அப்படின்னா வந்து கலகக்காரர்கள், கலகம் பண்ணுகிறவர்கள், இவன் போற இடத்துல உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுவான், அந்த மாதிரி அந்த மீனில் தான் இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆட்கள் என்னடா உலகத்தை கலக்குகிறவர்கள் வந்து விட்டார்கள். நீ கேள்விப்பட்டிருக்கியா இந்த பிரசங்கம்? கேட்டிருக்கியா? பத்தியா? ஆமாம். இப்போ எல்லா பெந்தேகோஸ்தே சபைகள்லையும் பக்கா போதிப்பாங்க இந்த வருஷத்தை. தெரியாத பாஸ்டர்ஸே இல்லை, ட்ரை பண்ணி பாருங்க. வேற எதனா பாஸ்டர்ஸ் மீட் பண்ணீங்கன்னா, ஐயா அந்த உலகத்தை கலக்கறலிங்க வந்திருக்கிற வருஷம் சொல்லுது, அது என்ன ஏன்னு கேட்டுப்பாரு. அப்படியே உடனே சேசப்பட்டு பொங்கி கள்ள உபதேசத்தை போதிப்பாங்க படன்ட்டு. ஆமா. ஐயோ கர்த்தாவே, உட்காந்து ஒழுங்கா பைபிள் வாசிச்சா தானே. நான் ஆரம்பத்துல வைக்கிற குற்றச்சாட்டை தான் நான் இப்பவும் சொல்லிட்டு இருக்கிறேன். உட்கார்ந்து வேதத்தை வாசிச்சு இருக்கிற சத்தியத்தை தெளிவா எடுத்து இங்க யாரும் போதிக்க மாட்டாங்க. இத்தனை ஆண்டு காலமாய் அவர்களுடைய மூத்த ஊழியர்ன்ற பேர்ல அவங்க எதிர்பார்த்த பரிசுத்தவான்கள் அப்படின்ற பேர்ல அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்களோ, அவங்க ஒரு சில வசனங்களை எந்த காரணத்துக்காக பயன்படுத்தினாங்களோ அதே தான் இவங்க அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இவைகளை பாருங்க, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். என்ன குற்றச்சாட்டு பவுல் மேல வருது? இயேசுன்ற ஒருத்தனை இவங்க ராஜான்னு சொல்லி நம்ம ராஜாவுக்கு அகெயின்ஸ்டா போறாங்கன்னு சொல்றாங்க. பவுல் அதான் சொன்னாரா? பவுல் அதான் சொன்னாரா? சரி, கரெக்டா கவனிக்கிறவங்க சொல்லுங்க பார்ப்போம். இங்க பவுல் மேல குற்றச்சாட்டு வைக்கிறவர்கள் யார் சொல்லுங்க. சூப்பர். வைராக்கியம் உள்ள விசுவாசி ஆதி யூதர்கள். சரியா? இப்போ இவங்க இந்த ஊருக்காரங்களா? இந்த இடத்துல இந்த ஊருக்காரங்க தான். சரியா? இவங்க பவுல் மேல வைக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன? நம்மளை வந்து கலங்க பண்றாங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்றாங்க, நம்மளுக்குள்ள பிரிவினை உண்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லி பவுல் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? அதான் என்ன குற்றச்சாட்டு? இயேசு ராஜா, இயேசு ராஜான்னு சொல்லி நம்ம ராயன்னா ராஜான்னு அர்த்தம். நம்ம ராஜாவுக்கு அகைன்ஸ்டா இவங்க போறானுங்க, நமக்குள்ள பிரிவினை உண்டு பண்றான்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கரெக்டா? சரி, இதுதான் பவுல் போதிச்சாரா? மேல நம்ம என்ன வாசிச்சோம்? பவுலுடைய பிரசங்கம் என்ன? இந்த இயேசு தான் நீ எதிர்பார்க்கிற கிறிஸ்து என்று போதித்தான், திருஷ்டாந்தரப்படுத்தி காட்டினான். இயேசு ராஜான்னு சொல்லி பவுல் இங்க பிரசங்கம் பண்ணல. நம்ம ராஜாலாம் இல்ல, நான் சொல்றேன் இயேசு அவர் தான் ராஜா. சரி, இயேசு தான் ராஜான்னு சொல்றதா இருந்தா இயேசு இங்க உயிரோடு கூட இருக்கிறாரா? பவுல் இங்க பிரசங்கம் பண்ற இந்த இடத்துல, இந்த தெசலோனிக்கே பட்டணத்துல பிரசங்கம் பண்ற இந்த வேலையில இயேசு உயிரோடு கூட இருக்கிறாரா? இல்ல. ரைட்டா? அப்போ ஒண்ணு, இந்த பட்டணத்தார்களுக்கு எந்த அளவுக்கு தகவல் வந்து சேர்ந்திருக்கும்னு தெரியாது. ரெண்டாவது, அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் இயேசுவை ராஜா என்ன சொல்றான் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு இவன் கடைசியா கண்டுபிடிச்ச காரணம், இவன் தன்னை ராஜா என்று சொல்லி கொடுக்குறான். ஞாபகம் இருக்கா? அதே காரணத்தை தான் இங்க பொய் குற்றச்சாட்டாக அந்த யூதர்கள் வைக்கிறாங்க. ரைட்? பொய் குற்றச்சாட்டு அதே காரணத்தை இவங்க வைக்கிறாங்க. இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். பின்பு அவர்கள் யாசோன் இடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டு விட்டார்கள். என்ன அர்த்தம்? ஜாமீன், அப்பவே ஜாமீன் கொடுத்துருக்காங்களா? ஜாமீன் வாங்கியிருக்காங்க. ஆமா, ஜாமீன் வாங்கி கொண்டு விட்டு விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். இனிமே அவங்களை இந்த போய் நீ சேர்க்கவே கூடாது, சேர்க்க மாட்டேன், எழுதி கொடுத்துருப்போ அப்படின்னு பாண்ட் எழுதி வாங்கிட்டாங்க. சரி, இப்போ பவுல் அங்கே கிளம்பி போயிட்டார். என்னாச்சு? உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பிரேயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க, பிரேயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்துக்கு போனார்கள். கவனிச்சிங்களா? தெசலோனிக்கே பட்டணம் வந்தாலும் முதல்ல ஜெபாலயம் தான், பிரேயா பட்டணம் வந்தாலும் முதல்ல ஜெபாலயம் தான். அப்போ 13ஆம் அதிகாரத்தில் யூதர்கள் கிட்ட பவுல் அங்கே பிரசங்கம் பண்ணும்பொழுது, உங்களுக்கே ஒண்ணுமே தெரியலையே, உங்களுக்கே முதல்ல போதிக்க வேண்டியதாகுது அப்படின்னு சொல்லி சொன்னார். பார்த்தீங்களா? 2000 வருஷத்திற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற யூதர்களில்
தலைவர்கள், போதகர்கள், பரிசேயர், சதுசேயர்கள், நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்கள் இருந்தா பார்த்தீங்களா, அவங்கள முதல்ல பவுல் சந்திச்சு இயேசுதான் கிறிஸ்துன்னு சொல்லி போதிக்கிறவனுக்கு முதல்ல திருஷ்டாந்தரப்படுத்தி காட்டினா பார்த்தீங்களா, அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய போதகர்களை முதல்ல சந்திச்சு வேதத்தை புரிந்து கொள்வது எப்படின்னு சொல்லி பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்கும் வித்தியாசம் எடுத்து காட்டி பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஊழியத்தில் ஒரு அவசியம் இருக்குது. இது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். பவுல் பண்ணது போல நாமும் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். தெசலோனிக்கேயா பட்டணத்துக்கு போனால் 3 ஜப ஓய்வு நாட்களுக்கு யூதர்களுடைய ஜபாலயத்துக்கு போய் பேசிக்கிட்டு இருந்தார். பிரேயா பட்டணத்துக்கு வந்தாலும் யூதருடைய ஜபாலயத்திற்கு போனார்கள். 11 வாசிக்கலாம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை இப்படினால கவனி, பட்டணத்தார்கள் வேற, அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு போதிக்கக்கூடிய யூத தலைவர்கள் வேற. யூத தலைவர்கள் பிரச்சனை பண்றான், கலகம் பண்றான். ஆனா பட்டணத்தில் இருக்க மக்கள் எப்படி இருக்கிறாங்களா? அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெஸ்லோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். தினந்தோறும் என்ன பண்ணாங்க? உபவாசம் விட்டு ஜெபம் பண்ணாங்களோ? யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஞாபகம் இருக்கா? இயேசு சொன்னாரு, வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், இது நிமித்தமாய் நித்திய ஜீவன் உண்டு என்பதை அறிந்திருக்கிறீர்களே. இயேசு ஆராய்ந்து பார்க்க சொன்னார். இப்ப இந்த வேதம்னு சொல்றது எது? பைபிளா? எஸ், நியாய பிரமாணம். மேல வாசிச்சோம்ல, அவர்களுடைய யூத தேவாலயத்துக்கு போய் அவர்கள் நியாயங்களை எடுத்து இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தரப்படுத்தி காட்டினான். ரைட்டா? ஆமாவா இல்லையா? ஆமா. அப்போ அந்த அந்த ஊர் மக்கள் கவனிங்களேன், எந்த அளவுக்கு மனோவாஞ்சியா இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெஸ்லோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகள். அந்த கம்பேரிசன் கவனி, கம்பேர் பண்றாரு. ஏன் தெஸ்லோனிக்கேயை பட்டதோடு கம்பேர் பண்றாரு? பெரேயா அப்படின்றது ஒரு கிராமம் மாதிரி. ஆக்சுவலா பெரிய சிட்டி இல்லை. பெரேயா பட்டணம்ன்றது பெரிய சிட்டி கிடையாது. ஒரு வில்லேஜ் கைண்ட் ஆஃப் ஆட்கள் தாங்க, சரியா? ஆனா தெஸ்லோனிக்கே அப்படின்றது, தெஸ்லோனிக்கா பட்டணம் வந்துட்டு மக்கதோனியா நாட்டினுடைய தலைநகரம், கேபிட்டல் சிட்டி. அது ஆக்சுவலா அந்த நாட்டுக்கே 2 லட்சம் மக்கள் இருக்காங்க. பவுல் 6 மாசம் அங்க செலவு பண்ணாரு. அந்த மாதிரி அத்தனை நாட்கள் இங்கே இருந்ததாக பெருசா தெரிய வரல. பவுல் போனாரு, சந்திச்சாரு, மீட் பண்ண, சத்தியத்தை பேசிட்டு போயிட்டாரு. ஆனா எந்த அளவுக்கு மனோவாஞ்சியா இருந்தாங்கன்னா, பவுல் சொன்னது கரெக்டா, உண்மையா அப்படின்ட்டு வேத வசனங்களை தினந்தோறும் அவர்கள் ஆராய்ந்து பார்த்தபடினால தெஸ்லோனிக்கே பட்டணம் பொருளாதாரத்துல, வசதியில், கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ல இவங்களை விட அவங்க அதிகமான வளர்ச்சியில் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள விட பெரிய பட்டணத்தாட்கள் தான் நற்குணசாலிகளா இருந்தார்களாம். எதனால தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை ஆராயும் பொழுது மங்குனி மாதிரி உட்காந்து மம்மன்னு முணங்கிட்டு இருந்துச்சு பைபிள்ல. உனக்கு நீ சாகிற வரைக்கும் உனக்கு ஒரு விளக்கணையும் புரிய போறது கிடையாது. ஆமா, கடமைக்காக நான் கிறிஸ்டின் அதனால டெய்லி பைபிள் படிக்கணும் அப்படின்னு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீ ஒரு கிறிஸ்தவ மதத்துல ஒரு பேக்கு மதம் தான் இருப்ப கடைசி வரைக்கும். சாரி, அந்த வார்த்தை தப்பா இருந்தா எனக்கு வேற என்ன வேர்டு யூஸ் பண்றது தெரியல. பேக்குனா புரியுதுல்ல? அப்படியே ரொம்ப எல்லாத்துலயும் ஆக்டிவா இருப்பான், ஆனா எதை பத்தியுமே ஒரு தெளிவு இருக்காது இல்ல? ஆமா, பேக்கு மாதிரி தான் இருக்கணும். அப்ப இந்த தொடர்ந்து வச்சுக்கலாம். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கணம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். கவனிச்சிங்களா? கணம் பொருந்திய. ஏன்னா பணக்கார ரசிக்கப்பட மாட்டான்னு யாரா சொன்னா? சமுதாயத்துல கணம் பொருந்திய ஆட்களுக்கு சொன்னா புரியாத, அவன் கேட்க மாட்டான்னு யாரு சொன்னா? கண்டிப்பா கேட்பாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? கண்டிப்பா கேட்பாங்க. எப்ப கேட்பாங்க? எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் சொன்ன கேட்க மாட்டாங்க. அவனுக்கு புரிஞ்ச மாதிரி நான் சொன்னா கண்டிப்பா அவன் கேட்பான். சுவிசேஷத்தை நான் ஒரு பேட்டர்ல இப்படித்தான் நான் சொல்லுவேன். அவன் கேட்கறானா கேட்கல, அது ஏன் பாடு இல்லை. அந்த ரத்தப்பழி எவரை விழாதபடிக்கிறான், கைகளை கழுவுகிறேன் அப்படின்ட்டு கடமைக்காக ஊழியம் பண்றான் பத்தியா? அவன்லாம் பண்ணாம இருந்தா பெட்டரா இருக்கும். அவன் இவன் பேசக்கூடாதோ? கடமைக்காக ஊழியம் செய்கிறவர்கள் செய்யாமல் இருந்தால் நலமாக இருக்கும் இல்ல? அவர்கள் பாக்கியவான்கள், செய்ய வேண்டாம்.
தொடர்ந்து வாசிக்கலாம். 12வது வசனம் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கணம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். பெரேயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெஸ்லோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். பத்தியா, அங்க தெஸ்லோனிக்கே பட்டணத்தில் ஊழியம் பண்ண ஆரம்பிச்சது. அங்க நிறைய கணம் பொருந்திய ஆட்கள் விசுவாசிச்சு ரசிக்கப்பட்டாங்க. ஆனா அதுல ஒரு சில யூதர்கள் கலகம் பண்ணான். பத்தியா, அவன் அத்தோட விடலை, நம்ம நாட்டை விட்டு துரத்திட்டோம்டா அப்படின்றது இல்லாம அங்கிருந்து திருப்பி கண்டினியூ பண்ணி பெரேயா பட்டணத்துலையும் வந்து அங்க பவுல் ஊழியம் பண்றான்றது கேள்விப்பட்டு அங்கேயும் வந்து பயங்கரமா அங்க இருக்க ஆட்களை கிளப்பி விட்டார்கள். உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பி விட்டார்கள். நீ வந்த வழியை திருப்பி அப்படி போகாத, இவங்க திருப்பி உன்னை மடக்குவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, என்ன பண்ணு சமுத்திரத்தில் அப்படி நீ கப்பலில் போயிடும். சீலாவும் தீமோத்தேயும் அங்கேயே தங்கியிருந்தார்கள். பவுலை வழிநடத்தினவர்கள் அவனை அத்தேனை பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதிசீக்கிரமாக தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். எப்படி, நான் அத்தேன் பட்டணத்தில் இறங்கிறேன், நீங்கள் திருப்பி ஊருக்கு போய் என்ன பண்ணுங்க, சீலாவையும் தீமோத்தேயும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பவுல் மட்டும் தனியாக இருக்காது அத்தேன் பட்டணத்தில். இங்கே என்ன பண்ணுறாரு பாருங்க, அத்தேனே பட்டணம். ஓகே, இப்போ கவனிங்களேன், நம்ம அத்தேனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தெஸ்லோனிக்கையும் பெரேயாவை பற்றி இன்னொரு விஷயம் கூட சொல்லிடுறேன். நான் இன்னொரு முறை கூட உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அத்தேன் பட்டணம் அத்தேன் பட்டணம் கிரேக்க நாட்டில் இருக்கு, சரியா? தெஸ்லோனிக்கே பட்டணம் மக்கதோனியா நாட்டில் இருக்குது. பெரேயா பட்டணம் அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிராமம் மாதிரி. பெரேயா பட்டணம் ஒரு சாதாரண இடம், பெருசாக மக்கள் தொகை சொல்கிற அளவுக்கு இல்லை. தெஸ்லோனிக்கே பட்டணம் டாப்பில் இருக்குது, கேபிட்டல் சிட்டி, அதிகமான மக்கள், நிறைய வாய்ப்புகள். பவுல் இந்த 2 இடத்துல அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது. இங்கே ஒரு 6 மாதம் கிட்ட தங்கி இருக்கிறாரு, இங்கே கொஞ்சம் நாட்கள் அப்படி இருக்கிறாரு. மேபி ஒரு 3 or 4 weeks, மேக்ஸிமம் 1 மாதம் இருந்திருப்பார் நினைக்கிறேன். நான் எக்ஸாக்டாக பைபிள் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தெஸ்லோனிக்கேல ஒரு 5-6 மாதம் இருந்த மாதிரி பெரேயால் இல்லை, சரியா? ஆனால் கவனிங்க, ஒரு ஊழியக்காரன் கூட வந்துட்டு எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான்றத விட நீ எந்த அளவுக்கு ஒரு ஊழியக்காரனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் இதை தான் பல முறை சொல்லியிருக்கேன், நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். எப்பயாவது ஒரு முறை ஃபோன் பண்ணி ஒரு 1.5 மணி நேரம் என் கூட உட்காந்து பேசி என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு எனக்கு கால் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்கிட்ட இப்போயே பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். நிறைய பேர்ட்டு அப்படியே சொல்லிட்டேன் நான். இப்போ இன்றைக்கி ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் ஃபோனில் பேசுவீங்க. ஆஹா ஓஹோ ஐயா, இதெல்லாம் எங்களுக்கு சொல்லவே கிடையாது, எங்கே ஐயா நீங்கள் படிச்சிங்க ஐயா, உங்களெல்லாம் கத்தர் காட்டியிருக்காரா ஐயா என் கையில் என் கண்ணில் அப்படின்னு எவ்வளோ பேர் என்கிட்ட சோப்பு ஷாம்பு ஐஸு எல்லாம் சேர்த்து போட்டிருக்காங்க பயங்கரமாக. ஆமாம், சொல்லிட்டு அத்தோட ஆளே இருக்க மாட்டேங்க, அதுக்கப்புறம் ஆளே இருக்க மாட்டேங்க. நான் அந்த மாதிரி நிறைய பேர் நான் சொல்லிட்டேன். அது எனக்கு சம்டைம்ஸ் ஸ்பிரிட்டில் தோணும் போது அப்படியே சொல்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 1.5 மணி நேரம் என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி அடுத்த வருஷம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறதா இருந்தால் வேண்டாம், அப்படின்னு இந்த ஒரு முறை நீங்கள் கற்றுட்டு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, தொடர்ந்து கான்டாக்டில் இருக்கிறதா இருந்தால் சொல்லுங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நான் நேரத்தை அதிகமாக வீணடிச்சிடுறாங்க. நான் இப்போ அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு நான் எந்த அளவுக்கு கமிட்மெண்ட் எடுக்கிறேனோ அதை விட 2 மடங்கு அதிகமாக கற்றுக்கிறவங்ககிட்ட கமிட்மெண்ட் நான் எதிர்பார்ப்பேன். அப்படிலாம் கற்றுக்காத போ, உனக்கு சொல்லித்தரணும் எனக்கு தலையெழுத்தா எனக்கு அது கட்டாயம் சொல்லித்தரணும்னு சுவிசேஷம் அறிவிக்கலைன்னா அது சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது. அதை நான் கண்டிப்பாக விழுந்து போய் சொல்லிட்டு வருவேன். நான் சத்தியத்தை நீ கற்றுக்காட்டி போ, எப்படி உனக்கு சுவிசேஷம் தெரியும், ரசிக்கப்பட்ட பரலோகம் இல்லை, போன்னு விட்டு போக வேண்டியது தானே. கர்த்தருடைய வார்த்தையை வந்துட்டு அவ்வளோ இலக்காரமாக நான் விட்டுற மாட்டேன். வேதாகமம் அப்படின்றது உலகத்தில் ஒரு விலையேற பெற்ற ஒரு புஸ்தகம். திருப்பி சொல்லவா, முதல்ல இருந்து அதிகமாக பிரிண்ட் பண்ணப்பட்ட புக்கு பைபிள் தான், அதிகமாக விற்பனையான புக்கு பைபிள் தான். நிறைய தலைவர்கள் இந்த ஒரு புக்கை அழிச்சிடணும்னு பிளான் பண்ணாங்கன்னா அது பைபிளில் தான். இந்தியாவில் வந்த முத பிரிண்டிங் மிஷினை கொண்டு வந்தது இந்த பைபிளை பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான். பிரிண்ட் பண்ணப்பட்ட முதல் வார்த்தை பைபிள் என்ற வார்த்தை தான். அது இருக்கிற அச்சை விட அது பெருசாக பிரிண்ட் பண்ணுன்ற காரணத்துக்காக கொண்டு வந்தவர் அந்த பைபிள்ன்ற வார்த்தையை மட்டும் பெருசாக வேண்டதுக்கு அவரே உட்காந்து உருக்கி பெரிய சைஸில் பைபிள் அப்படின்னு தமிழ் அச்சு அவரே ரெடி பண்ணார் உட்காந்து, சரியா? ஆமாம், அதிகமான மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட புஸ்தகம் பைபிள் தான். இன்றைக்கும் படிக்கும் போத கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை பற்றி பேசுகிறது பைபிள் ஒன்று மட்டும்தான். பைபிள் வாசிச்சே வாழ்க்கை மாறிச்சு இப்படி ஒரு சாட்சி வேறு எந்த புக்குக்கும் கிடையாது. இதை படித்தேன் வாழ்க்கை மாறிச்சு பெருசாக அப்படின்லாம் இல்லவே இல்லை.
ரைட்டா? எந்த புக்கும் ஒரு மனிதனை கடவுளோடு கூட சேர்க்கல. பைபிள் தான் ஒரு மனுஷனை கடவுளோடு ஆண்டவரோடு கூட சேர்க்குது. பைபிள் இல்லைன்னா அநேகருக்கு இன்னைக்கு இயேசுவை பற்றி தெரிஞ்சிருக்காது. ஆமாம், இது மாதிரி சொன்னால் நிறைய ஃபேக்ட்ஸ், நிறைய உண்மைகள் நிறைய சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு பைபிள் ஒரு ஸ்பெஷல் அப்படின்றப்போ அதை பற்றி நான் சொல்லித்தரேன் அப்படின்னா, சொல்லித்தரத்துக்கு நான் எவ்வளோ கமிட் பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு தெரியும். எந்த அளவுக்கு நான் பிரயாசப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி டைம் கொடுத்து எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு சின்சியராக உட்காந்து இதை தவிர்த்து எந்த வேலையும் செய்யாமல் நான் சொல்லித்தரேன் எனக்கு தெரியும். அப்போது நான் சொல்லித்தர ஆட்களுக்கு இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னா, கற்றுக்கிற உங்களுக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கணும்? கண்டிப்பாக முக்கியம். சரியா? ஆமாம். இந்த அப்போது இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. ஒரு ஊழியக்காரன் உன்னோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட நீ அந்த ஊழியக்காரனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் முக்கியம். டிஃப்ரென்ஸ் புரியுதா? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு எதுவுமே நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படின்றப்போ நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. நான் ரொம்ப பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் அப்படியே சும்மா நான் கடமைக்காக அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். ஆனால் நீங்கள் எங்களோட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற அந்த எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கொள்கிற வேகம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய அர்ப்பணிப்பு ஆண்டவர் பார்ப்பார், கர்த்தரே அநேக காரியங்கள் புரிய வைப்பார், சீக்கிரமாக வளர ஆரம்பிப்பீங்க கர்த்தருக்குள்ள. சரியா? ஆமாம், சீக்கிரமாக வளர ஆரம்பிப்பீங்க ஆண்டவருக்குள்ள. கர்த்தருக்காக நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. ஆண்டவரை செய்ய வைப்பார். பெரேயா பட்டத்தாட்களை விட தெசலோனிக்கே பட்டத்தாட்கள் எல்லாத்துலேயுமே சிறப்பானவர்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு அதிகமாக புரிஞ்சுது அப்படின்னா பெரேயா ஆட்களுக்கு தான் புரிஞ்சுது. தெசலோனிக்கே ஆட்களுக்கு புரியல. பவுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணது கூட பார்த்தீங்கன்னா தெசலோனிக்கேல தான் அதிகம், இங்கே பெரேயாவில் கம்மி தான். ஆனால் அங்கே இருக்கிறவங்க ஒரு முறை கேட்ட விஷயத்த 1000 முறை படிக்கிறாங்க. ஆனால் தெசலோனிக்கேல 1000 முறை சொன்னாலும் ஒரு முறையோட கழுதை படிக்கவே இல்லை. நான் போகிறேன். இந்த மாதிரி தெசலோனிக்கே ஆட்கள் மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? முக்கால்வாசி சபை விசுவாசி அப்படி தான் இருக்குது. ஒரு விஷயத்த ஒரு முறைக்கு 1000 முறை சொல்லி கொடுத்தாலும் 1001வது முறை கேட்கும் போது ஈன்னு பல்ல தான் காட்டுதே தவிர என்ன புரிஞ்சுதுன்னு ஒரு 2 வார்த்தை சொல்ல வாய் வரலையே. காரணம் என்ன? கதை கேட்குற மாதிரி உட்காந்து இப்படியே கதை கேட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் எதையுமே கேட்குறது, அது உட்காந்து படிக்கிறதோ திருப்பி செக் பண்ணுறதோ அதை குறித்து திருப்பி யோசிக்கிறதோ. பாஸ்ட் இதெல்லாம் சொன்னீங்க, அப்புறம் என்ன சொன்னீங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன், திருப்பி அந்த பாட்டு மட்டும் கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்களேன். அப்படிலாம் உட்காந்து யோசிக்கிறதுலாம் கிடையாது. சும்மா கிறிஸ்டின், நம்மளை யாரு? கிறிஸ்டின், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவே இல்லாத கிறிஸ்தவர், பெரியப்பட்ட தாட்கள் பாருங்க. கற்றுக்கோ, இன்னைக்கு பார்த்து கற்றுக்கோ. வெக்கப்படணும், அவமானப்படணும், அசிங்கப்படணும், மூஞ்சில் நீயே துப்பிக்கணும். தண்டத்துக்குரிய கையில் மொபைல் இருக்குது, கூகுள் இருக்குது, எங்கே போனாலும் கையிலேயே பைபிள் இருக்குது, ஃபோன்லேயே பைபிள் இருக்குது. பெரியப்பட்ட தாட்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வீணு வந்து படிச்சுக்கிறாங்க. நம்ம அவனை கம்பேர் பண்ணும்போது நம்மலாம் லட்சக்கணக்கான மடங்கு அதிகமான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. என்ன பண்ணிட்டோம்? ஒன்றும் பண்ணல. பிஸி, ஓடி ஓடி வேலை, சம்பாத்தியம், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வேலைக்கு போகணும், சரி அதை பண்ணி என்னதான் அதுவாது உருப்படியாக பண்ணமான்னு கேட்டால் அதுவும் இல்லை. அதுலேயும் இன்னும் புலம்பல் தான். இது இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உன்னுடைய நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு போதிக்கிறதையும் தாண்டி உங்களுடைய தனிப்பட்ட நேரத்தில் நீங்கள் உட்காந்து படிக்கிறது முக்கியம். அதை மறந்துடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன் கவனி, நான் உங்களுக்கு உட்காந்து சொல்லி கொடுக்குறதையும் தாண்டி நீங்கள் உட்காந்து உங்கள் தனிப்பட்ட நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை படிக்க நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒருபோதும் மறக்காதீங்க. சரி, தொடர்ந்து வாசிப்போமா? அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது என்று கண்டு. இதை நான் சொன்னேன், நீ ஃபஸ்ட்டு பார்க்கணும். யார்கிட்ட சுவிசேஷம் சொல்ல போகிற, அவன் என்ன மாதிரி என்ன வாழ்க்கை வாழ்கிறான், அந்த ஊர் எப்படி இருக்குன்றதை முதல்ல பார்க்கணும். நேராக போய் அப்படியே ஒரு 10 பேர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போகிறது, ஒரு வேனத்துன்னு போகிறது, இல்லை ஆட்டோவில் போகிறது, நேராக போய் பப்ளிக் பிளேஸில் ஆட்டோ நிப்பாட்டு 2 பேர் இறங்கி போயிடுறது, தெருத்துருவா உள்ளே போயிடுறது. என்ன மாதிரி மக்கள், என்ன மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க, அவங்க ஊரில் ஞாயிற்றுக்கிழமான எல்லாம் போதையில் இருப்பானா, இல்லை என்ன கண்டிஷனில் இருப்பான், அந்த ஊரில் பெண்கள் ஆண்கள் யார் ஜாஸ்தி, நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லும் போது என்ன ஜாதி ஆட்கள் அவங்க, அந்த ஜாதிக்காரங்க எந்த அளவுக்கு எதில் வைராக்கியம் வெறி கொண்டவர்கள், எதையாவது படிக்கணும். பேசிக்க அவனை பற்றி ஏதாவது தெரியணும். சும்மா நேரம் இறங்கி போனால் சாணியை கரைச்சி தான் மூஞ்சில் ஊற்றுவான், வேற என்ன பண்ணுவான்? ஏதாவது ட்ரை பண்ணணும், ஏதாவது படிக்கணும்ல. பவுல் பாருங்க, அந்த ஊரை சுற்றி பார்க்குறான். முதல்ல போய் அத்தேன்னு பட்டறதுல பவுல் வந்துட்டு நான் எவ்வளோ பெரிய ஆளுக்கெல்லாம் பேசிட்டேன் தெரியுமா, இன்னும் உங்கள்கிட்ட பேசுகிற வார்த்தை அப்படிலாம் இல்லை. அந்த ஊரை போல் சுற்றி பார்க்குறாரு. கூட திமோத்தியும் இல்லை, சீலாவும் இல்லை. அந்த ஊரை போல் சுற்றி பார்க்குறாரு போயிட்டு முதல்ல.
ஒண்ணு கண்டுபிடிச்சார், அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது. இல்ல மதுரை மாதிரி, காஞ்சிபுரம் மாதிரி விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது என்று கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து, கவனிங்க, அங்க சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி இவனுடைய அழைப்பையும் அர்ப்பணிப்பையும் தாண்டி அங்க ஆவியில் ஒரு வைராக்கியம் உண்டாது பத்தியா? அதுதான் முக்கியம். அது முக்கியம். நான் சொல்ல முடிவு பண்ணிட்டேன், நான் சொல்லிதான் ஆவேன் அப்படின்னா உன்னை கோமாளி ஆகிடுவேன். அது அவசியமா? கண்டிப்பா அவசியம். கண்டிப்பா நம்ம போய் தான் ஆகணும், கண்டிப்பா நம்ம சொல்லி தான் ஆகணும். ஆனா அது மத்தியில ஒரு ஆவியில உணர்த்தப்படக்கூடிய ஒரு வைராக்கியம் முக்கியம். தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும், கவனிங்க, ஒரு லிஸ்டே கொடுக்குறாரு, ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வழியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். என்ன பண்ணா? இதுதான் சுவிசேஷ ஊழியம். இதுதான் சுவிசேஷ ஊழியம். இது எவனுமே பண்றதில்லை. எங்கேயாவது பேர் மேடையை போட்டுருணும் முதல்ல, இல்லாட்டி ஒரு வேனை கொண்டு போய் நிற்க வச்சு அந்த ஊரில் போய் அப்படியே நமக்கு வந்த மாதிரி அப்படியே கும்பலாக போய் கத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி சொல்லிடணும் முதல்ல. பவுல் என்ன பண்ணாரு பாருங்க, ஜெபாலயத்தில் போய் யூதரோடு பேசுறாரு. அப்புறம் அந்த ஊரில் ஏற்கனவே கேள்விப்பட்டு பக்தி உள்ளவன் இருப்பான் பாரு. அப்படி பக்தி உள்ளவனா ரசிக்கப்பட்டவன் இல்லை, அந்த ஊரில் ஒரு தெய்வ பக்தியில் இருப்பான் பாரு. அந்த பக்தி உள்ளவன், என்ன வசனம் சொல்றதுல, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ரைட்டா? அந்த பக்தி உள்ளவர்களோடு கூட பேசுறாரு. அப்புறம் சந்தை வெளிகளில் மார்க்கெட்டில் போய் அப்படியே கேஷுவலாக மக்களை மீட் பண்ணி தினந்தோறும் கவனிச்சிங்களா, தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். என்ன திருஷ்டாந்தரப்படுத்தி காட்டினானா? எக்ஸ்பிளைன் அண்ட் செட் எவ்ரி திங். அப்படியா இருக்கீங்க? மேலே பார்த்த மாதிரி, தெசலோனிக்கே பட்டணத்தில் பார்த்த மாதிரி, Paul is having a decent, normal, regular conversation with anybody he sees. பார்க்கக்கூடிய எல்லார்கிட்டையுமே சும்மா ஜாலியா, சாதாரணமா, நார்மலா, யதார்த்தமா அப்படி சும்மா பேசிட்டு இருக்காரு. எப்படியாவது ஒரு வாய்ப்பு, ஆவியில், நல்லா கவனிங்க, ஆவியில வைராக்கியம் கொண்டாச்சு, சொல்லி ஆவன் முடிவு பண்ணியாச்சு. ஆனா எங்கேயும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணவே இல்லை. யூதர்கள் ஜெபாலயத்தில் போய் யூதர்களோடு பேசுறாரு, அங்க பக்திமான்கள் கிட்ட பேசுறாரு, அப்புறம் சந்தை வெளிகளில் மார்க்கெட் பிளேசஸ்ல போயிட்டு டெய்லி அங்க இருக்க காமன் பீப்புள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ கவனி, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பாயிண்ட்ல பவுல் தெரிய வர்றாரு. அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தேக்கியருமான ஞானிகளில் சிலர் அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். இப்போ கவனிங்க, இது ஏற்கனவே கிரேக்க நாடு. கிரேக்க நாட்டில் அத்தேன் பட்டணம், சரியா? இந்த பிலாசபர்ஸ் பற்றி நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஞாபகம், சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ. சாக்ரட்டிஸ்னுடைய டிசைப்பிள் தான் வந்து அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய டிசைப்பிள் பிளாட்டோ, சரியா? இவங்க தான் தத்துவ ஞானிகள், தத்துவங்கள், வாழ்க்கை தத்துவங்களை பேசக்கூடியவர்கள். இவங்க இருக்கக்கூடிய ஊர் தான் அத்தேன் பட்டணம். இவங்க எல்லாம் ஏத்தென்ஸில் பிறந்து வளர்ந்தவங்க தான், சரியா? இது ஹிஸ்ட்ரி, ஆக்சுவலாக சரித்திர வரலாறு. ஏத்தென்ஸில் பிறந்து வளர்ந்தவங்க தான் இந்த சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, இவங்க எல்லாருமே. இப்போ இந்த சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ இவங்களுடைய தத்துவ ஞானங்கள் இருக்கக்கூடிய இடத்துல, அந்த மாதிரியான ஞானவான்கள் இருக்கக்கூடிய இடத்துல பவுல் வந்துட்டு கிறிஸ்துவை பற்றி தினந்தோறும் பேசி கொண்டு வராரு. அங்க இருக்கவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வச்சுட்டே வராரு. அப்படி இருக்கும் பொழுது இங்க இந்த சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ இருக்கிறாங்க பத்தி அவங்களுடைய தத்துவ ஞானங்கள் கிடையாது. இங்க இன்னும் 2 பேரை சொல்லப்பட்டிருக்கு பாரு. யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? எப்பிக்கூரரும் ஸ்தேக்கியரும். எபிக்யூரியன்ஸ் அண்ட் ஸ்டாயிக் பிலாசபர்ஸ். எபிக்யூரியன்ஸ் அண்ட் ஸ்டாயிக் பிலாசபர்ஸ், ஸ்தேக்கியரும் எபிக்கூரரும். இவங்களுடைய நம்பிக்கையும் கொள்கை என்ன தெரியுமா? இந்த எபிக்கூரர்கள், இந்த எபிக்கூரர்கள் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. இந்த எபிக்கூரர்கள், ஸ்தேக்கியர்கள் வந்துட்டு இதுவரைக்கும் போதித்த தத்துவ ஞானிகளுக்கு சேலஞ்ச் பண்ற மாதிரி இவனுங்க ஒரு சில தத்துவங்களை பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கான். கவனிக்கணும், முக்கியமான சம்பவம். இந்த வேத பகுதி நம்ம பலமுறை வாசிச்சிருப்போம், அவரோட டீட்டெயில்ஸ் ப்ராப்பரா புரிஞ்சிருக்காது. இன்னைக்கு ஆவியானவர் நம்மளுக்கு புரிய வைக்கட்டும். கவனிங்க நல்லா. இந்த எபிக்கூரர்கள், ஸ்தேக்கியர்கள் யார்? இந்த எபிக்கூரியர்கள், ஸ்தேக்கியர்கள், இவங்க ரெண்டு பேருமே அந்த தத்துவ கொள்கைகள் உடையவர்கள். இந்த எபிக்கூரர்களும் ஸ்தேக்கியர்களும் என்ன பிலீவ் பண்ணாங்க, என்ன மாதிரி தத்துவங்கள் அவங்க நம்பினாங்க, அந்த தத்துவங்களை எந்த அளவுக்கு ஆழமா பேசினாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த எபிக்கூரர்கள் என்ன நம்பினாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மனிதனுடைய வாழ்க்கை வேதனை உள்ளது, அந்த வேதனை இல்லாத மனிதனுடைய வாழ்க்கை முடியும் பொழுது வேதனை இல்லாத இடத்தை அடைவதற்கு பூமியில என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற தத்துவங்களை பேசுறது தான் இந்த எபிக்கூரர்கள். கவனிக்கிறீங்களா? எபிக்கூரர்கள் யார் தெரியுமா? ஏற்கனவே சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ அவர்களுடைய தத்துவங்கள் டாப்ல போய்கிட்டு இருக்கு, பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க.
அவங்கள சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இவங்க ஒரு சில தத்துவ ஞானங்களை பயங்கரமாக பேசுகிறாங்க. இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இந்த எபிக்யூரியன்ஸ் என்ன பேசுகிறாங்க? எபிக்யூரர்கள் வந்துட்டு பவுல் கிட்ட ஆர்கியூ பண்ணும்போது என்ன பேசும்? அவங்களுடைய தத்துவ கொள்கை என்ன அப்படின்னா இயேசுலாம் கிடையாது. எபிக்யூரர்களுடைய தத்துவ கொள்கை என்ன அப்படின்னா மனித வாழ்க்கை வேதனை உள்ளது. இப்போ வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை மனுஷன் இந்த வாழ்க்கையை தாண்டி அவன் அதை அடையணும் அப்படின்னா பூமியில் வாழ்கிற நாட்கள் அவன் என்ன விதமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற தத்துவங்களை பேசுகிறவங்க. இயேசுவை பற்றி பேசுகிற ஆட்கள் கிடையாது. சரியா? அப்படிங்கிறீங்களா? பத்தாத குறைக்கு இவனுக்கு ரொம்ப பொருளாதாரத்தை சார்ந்த ஆட்கள் இந்த எபிக்யூரர்கள். பொருளாதார ஆசீர்வாதத்தை அதிகமாக நம்பின ஆட்கள். இவங்க கடவுள் இல்லைன்னு சொல்லி மறுதளிக்கல. ஆனால் கடவுள் மனிதனாய் வருவார் அப்படின்ற கொள்கை சுத்தமாக அவங்களுக்கு கிடையாது. கடவுள் மனுஷனாக வருவார் அப்படின்ற கொள்கைலாம் சுத்தமாக கிடையாது. ஒரு மனுஷன் சாகும்போது பாடியிலிருந்து தான் அவன் பிரிஞ்சிருவான் அப்படின்றது எல்லாத்தையும் இவங்க தெளிவாக நம்பிட்டு இருந்தாங்க. பேசிக்காக இவ்வளோ தான் அவங்களுடைய அடிப்படையான கொள்கை. ஸ்டேக்கியர்கள் என்ன மாதிரியான காரியத்தை நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய என்ன கொள்கையை அவங்க போதிச்சாங்க அப்படின்னா மனித வாழ்க்கை இப்படி வாழ்ந்தா அவன் வந்துட்டு வேதனையுள்ள நாட்களை கழிப்பான். இல்லை இன்னும் மாதிரியான ஒரு கொள்கை இல்லை, இப்படி ஒரு ப்ராக்டிஸ் செல்ஃப் மாஸ்டரின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் மாஸ்டர் பண்ணுறது அப்படின்னா கராத்தே மாஸ்டர் இருப்பார்ல, கராத்தே மாஸ்டர்கிட்ட போய் கராத்தே கற்றுக்குவோம், கும்ஃபு மாஸ்டர்கிட்ட போய் கும்ஃபு கற்றுக்குவோம். அந்த மாதிரி ஒரு மனிதன் தன் வாழ்க்கைக்கு தானே ஒரு மாஸ்டர் ஆகணும். அதுதான் அவங்க கோலே. கிட்டத்தட்ட எப்படி சொல்லுவோமா, யோகா மாதிரி இல்லை, 6 சக்கரத்தையும் மண்டையில் கொண்டு வந்து நிப்பாட்டினா என்ன முடியல கொட்டுறோம் இல்லை. ஆமாம், 6 சக்கரத்தையும் மண்டையில் கொண்டு வந்து நிற்க வைக்கணும், யோகா பண்ணணும் இல்லை. தெரியுதா, யோகான்றது ஒரு ஒரு மாதிரி வாழ்க்கைக்கான தத்துவ கொள்கை தானே. அந்த மாதிரி தான் ஸ்டேக்கியர்கள் அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கவனிங்க, இந்த 2 விதமான ஸ்டேக்கியர்கள் எபிக்யூரர்களை பின்பற்றக்கூடிய ஆட்கள் இந்த சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில்னு சொல்ல இருக்கக்கூடிய ஏற்கனவே தத்துவ ஞானிகளை எதிர்த்து இவங்க ஒரு 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 லெவலில் வந்துகிட்டு இருக்காங்க, வளர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஆட்கள் டிஃபால்ட் என்ன பண்ணுவாங்க, எந்த மாதிரி ஆட்கள் வந்தாலும் அவங்ககிட்ட பேசி காட்டி எங்கள் கொள்கைகள் பற்றியா மேலானதாக இருக்குது அப்படின்றதே உங்களோட வழக்கமாகவே இருக்கும். பவுல் ரெகுலராக சந்தை வேலைகளில் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பவுல் கிட்டே என்ன பண்ணுறாங்க, வந்து ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது பாருங்க, என்ன நடக்குது? 18வது வசனம். அப்பொழுது எபிக்கூரரும் ஸ்தேக்கியருமான ஞானிகளில் சிலர் அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேசுகிறான் என்றார்கள். இந்த வாயாடின்ற வார்த்தை தமிழில் இருக்கு பற்றியா? இதை வச்சுக்கிட்டு இந்த ஊழியக்காரங்க, நான் சின்ன வயசுல எப்படி தான் கேட்டேன், பவுல் வாயாடி பயங்கரமாக பேசுவார் பவுல். சொல்லப்போனால் பவுலுக்கு பேச்சு ஞானம் கம்மி. கவனிக்கிறீங்களா? பவுலுக்கு பேச்சு ஞானம் கம்மி, எழுத்து ஞானம் பயங்கரமாக இருக்குது. அது அவரே எழுதியிருக்காரு பிலிப்பியர் சபைக்கு எழுதும் போதில். பிலிப்பியர் லெட்டரில் நான் வந்துட்டு பேச்சிலே கல்லாதவனாக இருந்தாலும் எழுத்திலே கல்லாதவன் அல்ல அப்படின்றார். ரைட்டா? அந்த அளவுக்கு பவுல் வந்துட்டு இப்போ இந்த வாயாடின்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு தமிழ் பைபிள் வாசிச்சுட்டு நம்ம வாயாடி 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 அவன் பயங்கர போய் பவுல் பயங்கர பேச அப்படி இல்லை. இதனுடைய கிரேக்க வார்த்தையினுடைய சரியான மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா? பிளாபர். இந்த வாயாடின்ற வார்த்தை எப்படி நம்ம மொழிபெயர்த்து வந்திருக்கணும், இவன் என்ன வளர்றான்றதை கேட்போம். அந்த கிரேக்க வார்த்தையினுடைய சரியான மீனிங் என்ன ஆங்கிள் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள்லாம் வந்துட்டு எங்கள் தத்துவ ஞானங்களில் பயங்கர டெப்த்தாக பேசிக்கிட்டு இருக்கோம், எவிடன்ஸோட. நாங்கள்லாம் பயங்கரமாக தேறின ஆட்கள். இவன் வந்துட்டு அவன் சொன்னதில் 2, இவன் சொன்னதில் 2, இவன் சொன்னதில் 2ன்னு கொஞ்சமாக பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இவனாவே சொந்தமாக ஏதோ கிரியேட் பண்ணி உளறிக்கிட்டு இருக்கிறான், எந்த ஆழமுமே இல்லை இவன் பேசுகிற தத்துவங்களில் அப்படின்ற அந்த மீனிங்கில் தான் வாயாடி அப்படின்றாங்க, உளர்றான் அப்படின்றாங்க. கவனிக்கிறீங்களா? நான் சொல்கிறது புரியுதா? வளர்றான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம். அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அப்போ சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்ததினால் அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய் நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? இப்போ இந்த அத்தேன் பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் பொதுவாகவே என்ன மாதிரி மென்டாலிட்டி உள்ள ஆட்கள் அப்படின்னா, பவுல் சொல்கிறார்ல கொரிந்து சபைக்கு எழுதும்போது கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். படித்தவன் ஞாபகம் இருக்கா?
கொரிந்து சபைக்கு முதல் அதிகாரத்திலே ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வாசிக்கும் போது பவுல் சொல்றாரு, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் சொன்னாரு இல்லையா? இவங்க எதெல்லாம் தத்துவங்கள் ஞானங்கள் இருக்கோ, என்னெல்லாம் புதுசு புதுசா வருதோ அதெல்லாம் கேட்கறதுல ரொம்ப ஆர்வம் உள்ள ஆட்களா இருந்தாங்க. அப்படின்னா ஸ்டடி பண்ணி லேர்ன் பண்றது இல்ல, புது கண்டென்ட் அப்படின்னா உட்காந்து பயங்கரமா உட்காந்து ஆன்னு வாய் பார்த்துன்னு கதை கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பவுலை கூட்டிட்டு போய் மார்க்ஸ் மெடல் நிற்க வச்சு, இவன் ஏதோ புதுசா சொல்றான்டா, என்ன சொல்றான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 20வது வசனம் பாருங்க. நூதனமான காரியங்களே எங்கள் காதுகள் கேட்கப்படுகிறாய், அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாக இருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்கியிருக்கிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறு ஒன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை. அவங்க ஹாபி என்ன? வாட் இஸ் தேர் ஹாபி? என்ன ஹாபி அவங்களது? அங்கிருந்த ஆட்கள் நவமான காரியங்கள். நவமான காரியங்கள் அர்த்தம், நவமான காரியங்கள் அர்த்தம் ட்ரெண்டா? புதுசா எதனா ஒன்று சொல்றாங்கன்னா புதுசா அதை சொல்றாங்க அப்படியா? ஆமா, புது காரியத்தை கேட்கறதுல அப்படியே அவ்வளோ ஆர்வமா இருந்தாங்களாம், பயங்கர ஆர்வமா. அந்த அத்தேன் பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை, நவமான அப்படின்னா நியூ கண்டென்ட், நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறு ஒன்றிலும் பொழுதுபோக்குகிறது இல்லை. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடை நடுவே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் கடவுள் பக்தி ஜாஸ்திக்குதுரா, அது மட்டும் நல்லா புரியுது. எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். கவனிங்க, எந்த அளவுக்கு இவனு ஞானவான்ல இருந்தா இப்படி ஒரு முட்டாளா இருந்திருப்பான் பாருங்களேன். ஒன்று முட்டாளா பார்த்துருப்போம், இல்லாட்டி பெரிய ஞானவானை பார்த்து வந்திருப்போம். பெரிய ஞானவான்கள் முட்டாளாகிறான் அப்படின்னா கடவுள் அறியாதவனால மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். இவன் ஞானத்தில் வாழ்க்கை தத்துவத்தை பற்றி பேசி, மறுஜன்ம வாழ்க்கையை பற்றி பேசி, கடவுள்னா யாருன்றதை பற்றி பார்த்து, முக்தி அடைய, மோட்சமடைய, நிம்மதியான வாழ்க்கை அடைய, இல்லை நிம்மதியை இங்கேயே வாழ என்னெல்லாம் பண்ணலான்னு பயங்கரமான தத்துவங்கள் பேசி, இவ்வளவும் பேசி தத்துவங்கள் எல்லாம் பேசினாலும் கடவுள் யாருன்றதை சரியாக கண்டுபிடிக்க முடியாதனால எதெல்லாம் கடவுள் தோணுச்சோ அதெல்லாம் வச்சுருக்கான் வரிசையா. இவன் ஞானம் அதிகரிச்சு இப்போ என்னத்தமாயிருச்சு, நம்ம இதெல்லாம் கடவுள் நினைக்கிறோம், இதெல்லாத்தையும் தாண்டி ஒருவேளை நம்ம கடவுள் யாருன்னு தெரியாமல் மிஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? அதனால் அதுக்கும் தனியாக ஒரு பலிபீடம். அந்த பலிபீடத்தில் என்ன கடவுள் இருக்கு? எந்த கடவுளும் இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா அந்த கடவுள் யாருன்னு தெரியல. நிறைய கடவுள் வச்சிருக்கிறோம் நாங்கள், அதில் இதெல்லாம் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு கடவுள் உண்மையாக இருந்துச்சுன்னா அதை மிஸ் பண்ணிட்டா, அதனால நாங்கள் எம்டி ஸ்பேஸ் போட்டுடுறோம், காலியான இடத்த வச்சிடுறோம். அந்த கடவுள் யாரோ அவரே நிரப்பிக்கிட்டோம் அப்படின்ட்டு இவன் ஃப்ரீயாக விட்டான். கோடிட்ட இடத்துல நிரப்புக அப்படின்ற மாதிரி பிளாங்காக விட்டு வச்சுட்டாங்க. அதில் ஒரு போர்டர் வச்சுட்டா. கேட்பாங்களே, இன்னும் எந்த சாமிக்கு பலி செலுத்துறீங்க அப்படின்னா, அது எந்த சாமிலாம் தெரிலங்க, தெரியாமல் அப்படி ஒரு சாமி இருந்துச்சுன்னா அதுக்காக செலுத்துகிறோம். அதனால போர்டு என்ன போர்டு தெரியுமா? அறியப்படாத தேவனுக்கான பலிபீடம். சரியா? அதை பவுல் வாய்ப்பாக பயன்படுத்தி, இப்போ நான் சொன்ன பத்தியா, இது வரைக்கும் பவுல் இப்படி ஒரு சுவிசேஷத்தை எங்கேயாவது பேசியிருக்காரா? கிடையாது. இப்போ எனக்கு தெரிஞ்ச சுவிசேஷம் தான் நான் பேசுவேன் அப்படின்றத விட அவர்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் நான் பேசுறேன் அப்படின்றது தான் பாயிண்ட். அதுதான் முக்கியம். சும்மா ஆவில வைராக்கியம் கொண்டா பத்தாது. எப்படியாவது இயேசுவை பத்தி பேசுறதுன்னு ஆத்ம பாரம் இருந்தா மட்டும் பத்தாது. பேசக்கூடிய நபர்கிட்ட என்ன சொன்னா புரியும் அப்படின்ற உன் ஆத்ம பாரம் ஜெனியூனா இருக்கணும். உன் ஆத்ம பாரம் செல்ஃபிஷா இருக்கக்கூடாது. எப்படியாவது இயேசுவை பத்தி சொல்லி பா அந்த ரத்தப்பழி மேல வராத தப்பிச்சுக்கணும்டா, அப்படி இல்லை, அப்படி இல்லை. உன் ஆத்ம பாரம் செல்ஃபிஷா இருக்கக்கூடாது. உன் ஆத்ம பாரம் ஜெனியூனா இருக்கணும். அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற பலிபீடத்தை கண்டேன், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவராக இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. என்ன ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அங்கதான் ஆண்டவர் பவுலுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்றாரு. அடிப்படையான கிறிஸ்துவை அறியக்கூடிய சத்தியம் தத்துவ ஞானிகள் மத்தியில கூட அப்படி ஒரு அறிவை கொண்டு வரவே கிடையாது. என்ன அறிவது அப்படின்னா, பவுலுக்கு சிம்பிளா தெரியும், தேவன் ஆவியா இருக்கிறார், அவருக்கு உருவம் இல்லை. ரைட்டா? இவனுக்கு பெரிய பெரிய தத்துவங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனா உருவமுள்ள கடவுளை தான் ஃபுல்லா வச்சிருக்காங்க. பவுல் சிம்பிளா சொல்லிட்டாரு, வானத்தை பார்க்குற பூமியை பார்க்குறல, இவ்வளோத்தையும் படைச்ச ஆண்டவர் இங்கே உட்காந்துருக்கிறாரு.
அப்போ இவ்வளோத்தையும் படைச்ச ஆண்டவர் கையினால் கட்டப்பட்ட கோயில்ல வாசம் பண்றது இல்லைன்னா அவனுக்கு புரியவே இல்லை. பயங்கர ஐ ஓப்பனிங்கா இருந்திருக்கும். அடுத்து பாருங்க, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. எப்படி? டைரக்டா அடிதான், ஒரே பாயிண்ட், நெத்தியில ஆணி வச்சு இறக்கிட்டார் டம்முன்னு. என்னடா தத்துவம் பேசிட்டு இருக்கிறீங்க? நான் சொல்ற தத்துவம் கேள்றா. சத்தியம் என்பது தத்துவத்தை காட்டிலும் மேலானது. ட்ரூத் இஸ் மோர் பவர்ஃபுல் than philosophy. சரியா? ட்ரூத் இஸ் மோர் பவர்ஃபுல் than philosophy. சத்தியம் என்பது தத்துவங்களை பார்க்கிலும் சிறப்பானது, மேன்மையானது. கடவுள் நிறைய வச்சிருக்கிறல்ல, வானத்தை பாரு எவ்வளோ, அவர் சொன்ன அந்த கம்பேரிசன் பாரு, வானத்தை பாரு பூமியை பாரு, அவ்வளோதான். அது எவ்வளோ பெருசுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன் சொல்லு, இவனுக்கு வாழ்ந்த காலத்தில் உலகம் உருண்டன்றதை இன்னும் கண்டுபிடிக்கல. கடல் வழியாக பிரயாணம் பண்ணி போனால் உலகத்தில் இன்னும் எத்தனை நாடுகள் இருக்குன்றது இவனு கண்டுபிடிக்கவே கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பவுல் வாழ்ந்த நாட்களில். அப்போ வானம்ன்றது எவ்வளோ பெருசுன்னு அவனுக்கு தெரியாது, பூமி அப்படின்றது எவ்வளோ பெருசுன்னு அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெருசுனே தெரில. ஏன்னா அவ்வளோத்தையும் படைச்சார், இங்கேடா உட்காந்துட்டு இருக்கிறாருன்னு நான் ஒரே வார்த்தையில். ரெண்டாவது, அவருக்கு எதுவுமே தேவையில்லடா, அவர் தான் எல்லாத்தையும் படைச்சாரு. அவருனும் உங்ககிட்ட தான் அவருக்கு தான் தேவைப்படுற மாதிரி, அவரு தான் வேணுன்ற மாதிரி, நீங்க தான் அவருக்கு பணிவிட செய்யணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறார். இந்த 2 வருஷம் இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் புரிஞ்சாலே போதும். பிரதர், நீங்க கத்தருக்காக சபையில் ஊழியம் செய்றீங்க பிரதர். ஆமா, நீங்க பாய் போட்டாலும் ஊழியம்தான், பாத்ரூமுக்கு வேணாலும் ஊழியம்தான். அப்போ எல்லாரும் பாய் போட்டு பாத்ரூமுக்கு விடலாம், யாரும் சுவிசேஷம் சொல்ல வேண்டாம். ஊழியம்தான். கிறிஸ்துவை அறிவிக்கிற ஊழியம் வேற, கிறிஸ்துவை அறிந்து ஆராதிக்கிறவர்களுக்காக நம்ம இங்க செய்யற பணிவிட வேற. இப்படி சொல்லுவோமா இல்லாட்டி கிளாரிட்டியோட? சபையில செய்யப்படுவது ஊழியம் அல்ல, சபையில் செய்யப்படுவது என் சகோதரர்களுக்கான பணிவிட வேலை, பணிவிடை. சரியா? என் சகோதரன் அல்லாத மற்றவனுக்கு நான் செய்கிறது தான் அந்த சுவிசேஷம் தான் உண்மையான ஊழியம். சபையில செய்யறத பணிவிடன்னு சொல்லு, இயேசுவை பத்தி பேசுறது ஊழியன்னு சொல்லு. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர், எல்லாத்தையும் அவர் தான் தராரு. தமக்கு யாதொன்று தேவையானது போல, அவருக்கு ஏதோ வேணுன்ற மாதிரி மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுறதும் இல்லை. நீ உட்காந்து பலி செலுத்தின்னு கடவுளுக்கு செய்கிறேன் சாமிக்கு செய்கிறேன்னு சிலையை கட்டி தொடச்சி வச்சு அதுக்கு விக்கிரத்தை வச்சு அதுக்கு ஒரு முறைகளை ஏற்படுத்தி அதுக்கு நீ பலியை செலுத்தி இதை கேட்டார் அவங்ககிட்ட. அவர் தான்டா எல்லாத்தையுமே உனக்கு தராரு, அவருக்கு திருப்பி வேணுன்ற மாதிரி நீ எதை செஞ்சுக்கிற? மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து, இது கூட இங்கதான் ஸ்பெஷலா சொல்லுவார் பாருங்க, மனுஷ ஜாதின்னு மனுஷன்னு சொல்ற எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தான். ஏன் தெரியுமா இங்க சொல்றாரு? ஏன் இதுக்கு முன்னாடி வேற எங்கேயுமே சொல்லல? ஏன் ஸ்பெசிஃபிக்கா இவன் கிட்ட அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு? அதான் நான் சொல்றேன், நீ யார்கிட்ட பேசுறியோ அவன் என்ன மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங், மனுஷத்தை பத்தி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றான், கடவுளை பத்தி அவன் கொள்கை என்ன, இதெல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அட்ரஸ் பண்ணாதான் அவனுக்கு புரியும் நீ என்ன சொல்ல வரன்றது. ஏன் திரும்ப இங்க மட்டும் சொல்றாரு, இவன் உலகத்திலே பெரிய ஞானவான்ற மாதிரியும் இவனை தவிர்த்து மற்ற எல்லாருமே மட்டமாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதனால இவங்கிட்ட ஸ்பெசிஃபிக்கா இந்த ஊர் ஆட்கள் கிட்ட சொல்றாரு, மனுஷ ஜாதியில எவனுமே வித்தியாசம் கிடையாது. ஜனங்களை அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அவனுக்கு எந்த பிலாசபியும் பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எவன் எங்கெங்க பிறக்கணும், எந்தெந்த ஊர்ல அவன் இருக்கணும், அந்த மாதிரி வேற வேற ஊர்ல இருந்தாலும் எல்லாரையுமே ஒன்று போல கடவுள் படைத்திருக்கிறாருன்ட்டார். எவனும் உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை, வித்தியாசமே இல்லைன்ட்டார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய வேலை பண்ணிருக்க பத்தியா? அவ்வளவு சீனே இல்லை. கஷ்டப்பட்டு உட்கார்ந்து படிச்சு கண்ணை திறந்து பார்த்து தேடி புரியாம குழம்பி போய் கன்ஃபியூஸ் ஆகி தடவினாலே தெரிஞ்சிடும். சும்மா அப்படி தடவி பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு அவர் உங்ககிட்ட சமீபமா இருக்கிறாரு. ஏன்னா பெருசா இதெல்லாம் வச்சு ஓவரா பண்ணுகிறீங்க? ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். பாருங்க, அவங்க கிட்ட பேசும்போது பவுலும் தத்துவமாவே பேசுறாரு அப்படியே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம், அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். கவனிங்க, நம்ம மேலே பார்த்தோம், நம்ம
யூத தேவாலயத்துல போய் யூதர்கள்கிட்ட போய் அவங்களுடைய பிரமாண புஸ்தகத்தை வாங்கி அவர் பேசுறாரு. அந்த பிரமாணத்திலிருந்து அவர் நிரூபித்து காட்டுகிறார் இயேசுதான் அந்த கிறிஸ்து அப்படின்ட்டு. ஏன்? ஏன்னா அவருக்கு பிரமாணம் தெரியும், ஈஸியா பேசிடுறாரு அப்படின்ட்டு பார்த்தா, இல்ல 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 இல்ல, அது மட்டும் இல்ல. அத்தேன் பட்டத்துல போய் புறஜாதிகள் கிட்ட பேசும்போது அவங்களுடைய கொள்கைன்ற பேர்ல அவங்களுடைய புலவர்கள் அவங்க வணங்குற தெய்வத்தை பத்தி அவங்க என்ன சொல்லி வச்சிருக்காங்க, அதுல எதெல்லாம் எக்குத்தப்பா நம்ம நம்புற ஆண்டவருடைய உபதேசத்தோட மேட்ச் ஆகுதுன்றதை பார்த்து நான் சொல்றேன்ல, இதுதான்றா அவங்க புலவர்னு சொல்லியிருக்கான், ஆனா நீங்க தப்பா ஃபாலோ பண்றீங்க, நான் சொல்ற அவர் தான் இவரு அப்படின்றத இங்க பவுல் புறஜாதிகள் மத்தியிலும் பேசுறார். இப்போ ப்ராப்ளம் என்ன தெரியுமா? கவனிங்க. இந்த எத்தனை பேர் இந்த சர்ச்சில் சினிமா பாட்டு பாடுறாங்கல்ல, கவனிங்க. இவங்க பண்ற கூத்து இதுதான். அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல ஒரு விஷயத்தை பைபிள் இருந்து எடுத்துக்கிட்டு பைபிள்லேயே பவுலே பண்ணியிருக்காரு, அப்ப நம்ம பண்ற தப்பு இல்லை. இவங்களோட நம்பிக்கை என்ன தெரியுமா? சத்தியம் எல்லார்கிட்டையும் உலகத்துல பரவலா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க எல்லார்ட்டையும் சத்தியம் இருக்குது. அதனால வந்து தப்பு இல்லை, பாடலாம், அது தப்பு இல்லை, பயன்படுத்திக்கலாம். பவுலோட பயன்படுத்தியிருக்காரு பாருன்னு இந்த ஒரே ஒரு வருஷத்தை மட்டும் தான் மேற்கோள் காட்டுறாங்க. இந்த ஒரு வருஷத்தை மட்டும் தான் மேற்கோள் காட்டுறாங்க. உங்களுடைய புலவர்களும் இதை குறித்து சொல்லியிருக்கிறார்களே அப்படின்றப்போ, எங்க ஆண்டவரை பத்தி நான் பாட வேண்டிய பாட்டு, சத்திய வார்த்தைகள், வார்த்தை நம்பர் கரெக்டா இருக்குது, சினிமாக்காரன் பாடி வச்சிருக்கான், அது நம்ம பாட வேண்டிய பாட்டு அப்படின்ட்டு இவனுக்கு வந்து சினிமா பாட்டு பாடுறானுங்க சர்ச்சில். கவனிங்க, இதோட கான்டெக்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சரியா? பவுல் சுவிசேஷம் சொல்லுவதற்காக இந்த ரெண்டு காரியத்தை தனியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒன்று காஸ்பிள் பர்பஸ், ரெண்டாவது ரட்சிக்கப்பட்டவர்களாய் சேர்ந்திருக்கிற சர்ச் பர்பஸ். ஒன்று காஸ்பிள் பர்பஸ், ரெண்டாவது சர்ச் பர்பஸ். இது நல்லா புரிஞ்சுக்கங்க. கான்டெக்ஸ்டுவல் அண்டர்ஸ்டாண்ட் ட்ரை பண்ணுங்களேன். காஸ்பிள் பர்பஸ்க்காக பவுல் என்னெல்லாம் சொல்றாரு? பொறாமையிலாவது சண்டைனாலாவது எப்படியாவது கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்ட பரவாயில்லன்றார். அதை நான் சர்ச் பர்பஸ்ல பேச முடியுமா? சபையில் பொறாமப்பட்டாவது நீ சபையில் ஊழியம் பண்ணு, சண்டை போட்டாவது சபையில் ஆராதனை பண்ணு சொல்ல முடியுமா? சபைக்குள்ள சண்டையும் பொறாமை இருக்கட்டும், பரவாயில்ல, கர்த்தருக்காக போட்டுக்குங்கன்னு சொல்ல முடியுமா? ஆனா புறஜாதிகள் மத்தியில பொறாமப்பட்டாவது சண்டை போய் சுவிசேஷத்தை பத்தி பேசு. ஏன்னா பவுல் ஜெயில இருக்கிறார். பவுல் நான் நிறைய பண்ணுவேன் அப்படின்ட்டு பொறாமை இல்லையோ, ஆத்திரத்தில் சண்டையில பண்றான். எப்படியாவது பண்ணு, இயேசு பிரசங்கிக்கப்பட்ட பரவாயில்லன்றார். ரைட்டா? ஆனா சர்ச்சில் பண்ண முடியுமா? முடியாது. சர்ச்சில் பொறாம சண்டை இருக்கக்கூடாது. ரெண்டாவது, சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுவதற்காக அவங்களுடைய பாயிண்ட்ஸ், அவங்க நம்பக்கூடிய ஒரு சில காரியங்கள் நம்ம வேதாகமத்தின் உபதேசத்துக்கு ஒத்து போகிற மாதிரி எதனா ஒரு சில காரியங்கள் இருந்தால், இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரிஜினலாகவே கடவுள் தான் சொல்லியிருக்காரு, இயேசு தான் சொல்லியிருக்காரு, இங்கிருந்து அங்கே வந்திருக்குது, ஆனால் இந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் வச்சுருக்கீங்க, மற்றெல்லாம் தப்பாக இருக்குது, ஆனால் இங்கே பாருங்க எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்ட்டு அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அகைன் காஸ்பிள் சொல்லலாமே தவிர அதை காரணமாக காட்டி பவுல் பாரு புறஜாதிகள் மத்தியில் பவுல் வந்துட்டு அவங்களுடைய புலவர்களை பற்றி கூட மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. அதே போல் சபையிலேயே இன்றைக்கி என்ன பண்ணலாம், நம்ம சினிமா பாட்டெல்லாம் பாடலாம், தப்பு இல்லை, அந்த வார்த்தைகள் மாத்திரம் அவன் வந்துட்டு இதில் பொண்ணை நினச்சி பாடுறான், நான் இயேசுவை நினச்சி பாடுறேன், இல்லை 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 இல்லை, தப்பு கிடையாது. அகெயின் பாருங்க கான்டெக்ட் மிஸ் பண்ணுறாங்கன்றதான் பிரச்சனைங்க. கவனிக்கிறீங்களா? They're missing the context. நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்க மனுஷனுடைய சித்திர வேலைகளாலும் யுக்தியினாலும் உண்டாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. சரியா? உங்களுடைய புலவர்கள் இதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. கவனிங்க, எந்த அளவுக்கு அதை சொல்லிட்டு அதனால அப்ப நாங்கள் எங்களுதே ஃபாலோ பண்ணிட்டு போலாமே அப்படின்ற கேள்வி வருமா வராதா? கவனிக்கிறீங்களா? நம்புறேன் நான். உங்களுடைய புலவர்கள் நான் சொல்றதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லும் பொழுது பவுலிடத்தில் பேசக்கூடிய ஆட்கள் ஏற்கனவே தத்துவ ஞானிகள், நல்ல ஞானவான்கள், கிரிட்டிக்கல் திங்கிங்ல டப்புன்னு கேள்வி கேட்பான். அப்ப நீ சொல்றத எங்க புலவரும் சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்ப நான் கரெக்டாக தானேங்கிறேன், என்ன தப்பு இருக்குன்னு ஈஸியாக கேட்டுடலாம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம ஊர்ல பாருங்க, இந்துக்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் முக்காவாசிக்கு மேல இயேசுவை பத்தி சொல்லப்பட்டது தான். ஓம் கன்னிபுத்திராய நமக, கண்ணின் வயிற்றில் பிறந்தவரை போற்றி போற்றி, ஓம் திரிசூலாய நமக, திரிசூலம் திரியேக தேவனை போற்றி போற்றி, நிறைய இருக்கு, டக்குன்னு ஞாபகம் வரல. இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் இயேசு பற்றி சொல்லப்பட்டது தான். நீங்கள் சொல்கிற மந்திரங்கள்லாம் எங்கள் தெய்வத்தை தாங்க சொல்லுது அப்படின்னு நம்ம போய் சொல்லும் பொழுது அவனே சொல்லுவான், அப்போ நான் சொல்கிற மந்திரம் கரெக்டு தானே, நான் மந்திரம் சொல்லிட்டே போகிறேன்மா.
கரெக்டா? அத்தோட நிப்பாட்டுறது இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு. அதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லு. பவுல் நல்லா கவனிங்க. பவுல் அதான் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. 29ல இருந்து 28ல பாருங்க. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களில் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உண்டாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பா இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அப்போ அவங்களால திருப்பி ஆன்சர் பண்ணவே முடியாது. அப்போ நீ சொல்றது எங்க புலவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அதை கரெக்டாக சொல்லிக்கிறாங்க, அப்புறம் என்ன நாங்கள் விடவே இல்லை பவுல். அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லிடுறாரு, உங்க புலவர்கள் இதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க, அதனால நான் சொல்றது கேளு. மனிதனுடைய யுக்தினாலும் கையினால் செய்யப்பட்ட செய்கையினாலும் அதுவும் பொண்ணுல வெள்ளியில கல்லுல செஞ்சு உருவத்தை வச்சிருக்கான் பத்தியா, அதை கடவுள்னு சொல்லி சொல்ற பத்தியா, இல்ல நம்ம தேவனுடைய சிருஷ்டிகளாய் அவருடைய சந்ததியாராய் இருக்கிறோம் அப்படின்றார். இதுக்கு தெய்வம் இல்லைன்றார். தொடர்ந்து வாசிப்போம். அறியாமையுள்ள காலங்களே தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். நீ இதுவரைக்கும் தெரியாம பண்ண ஃபைன், ஆனா இப்ப தெரிய வரும்பொழுது நீ மனம் திரும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். மேலும் இது பவுலுடைய பிரசங்கம், பவுல் சுவிசேஷம் சொல்லிய விதம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாய்ந்திருப்பார். இப்ப அகைன் கவனி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இயேசுவை பவுல் மனுஷன்னு சொல்லிட்டாரு, அதனால இயேசு கடவுள் இல்லை மனுஷன் தான் அப்படின்ட்டு இந்த வருஷத்தை வச்சு பேச முடியுமா? முடியாது. இப்போ கடவுளாக இருந்து மனித அவதாரம் எடுத்து வந்த மனிதன் யார் அப்படின்றத இங்க பவுல் இங்க பேசிட்டு இருக்காரு, அவர் தான் இயேசுன்னு பேசிட்டு இருக்கிறார். ஸோ அந்த ஆங்கிள் பேசும்போது அந்த மனிதனை கொண்டு உலகத்தை நியாய்ந்திருப்பார். அப்ப மனுஷன் எப்படி உலகத்தை நியாய்ந்திருக்க முடியும்? அதுதான் இயேசு. அப்ப மனித அவதாரத்தில் வந்து அந்த கடவுள் தான் உலகத்தை நியாய்ந்திருக்க போறாரு. அப்ப இதை வாசிச்சுட்டு நம்ம பைபிள் சொல்றது பாரு, வசனம் இப்படிதான் இருக்குது பாரு அப்படின்ட்டு, இயேசு இங்க மனுஷன் தானே பவுல் சொல்றாரு, கடவுள்னு சொல்லல அப்படின்னு பேச முடியாது. கான்டெக்ஸ்ட் முக்கியம். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு ஏன் இவங்க கூட உட்காந்து தொடர்ந்து தர்க்கம் பண்ணல? ஏன் தொடர்ந்து தர்க்கம் பண்ணல? ஏன்னா இந்த கள்ள உபதேசிகள் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்தவத்தை குறித்து கள்ளமாய் போதிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்துவை விசுவாசியாமல் வேற உபதேசம் வச்சுக்கிறான் பத்தியா, அவங்கிட்ட கூட ஒரு இருமுறை புத்தி சொல்லி அவனை விட்டு விலகு சொன்னாரு. சிலர் அப்புறம் கேட்கலான்னாங்க, சிலர் கிண்டல் பண்ணாங்க, சிலர் வந்து சரி சரி நெக்ஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி சொல்லு சரியா அப்படின்னாங்க. பவுல் என்ன பண்ணிட்டாரு? அவரை விட்டு போய்விட்டான். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனீசியு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். கவனிச்சிங்களா? எப்படி பார்த்தாலும் எவன் கிண்டல் பண்ணி எவன் என்ன பண்ணாலும் அந்த இடத்துல ஆண்டவர் யாரை டிசைட் பண்ணியிருக்காரோ அவனை கண்டிப்பாக கர்த்தர் பிடிக்கிறார். அவ்வளோதான். ஆமென். நம்ம போன சாப்டரில் போன வாரம் பார்த்தோம்ல, ஆசியாவை போகலான்னு ஒரு பிளான் பண்ணுறாரு, போக ஆவியினர் விடலை, தடை பண்ணுறாரு. எங்கே கூப்பிட்டு போகிறாரு? பிலிப்பு பட்டத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. பிலிப்பு பட்டத்தை போய் என்னாச்சு, அங்கே சுவிசேஷம் சொல்ல போன மாதிரி தெரியுது, யாரும் பெருசாக கேட்ட மாதிரி தெரியல. அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, சொல்லி முடிக்கிறதுல அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. எதனால? அந்த அந்த குறி சொல்கிற லேடி வந்து கொய்யாமியான்னு பேசினே இருந்ததுனால, அதட்டி பிசாசு துரத்தி விட்டு பிஸ்னஸ் லாஸ் ஆனதுனால அந்த அதிகாரிகள்லாம் சேர்ந்து பவுல் மேலே ஒரு பொய் குற்றச்சாட்டு சொல்லி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிட்டாங்களா. இப்போ ஜெயிலில் போனவொன்னு என்ன பண்ணுறாரு, அங்கே ஜெயிலரும் ஜெயில் அதிகாரிகள் வார்டன் அவங்க ஃபேமிலியாகவே ரசிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் பிளான் வச்சிருக்கிறார். அதே போல் இங்கே இந்த வீதிகள் தோறும் மார்க்கெட்டில் யூதர்கள் தேவாலயத்தில் தெய்வ பக்தி உள்ளவர்கள்கிட்ட நிறைய பேர் பவுல், இது ப்ராப்ளம் அதுதான். ஆண்டவர் யாரை சூஸ் பண்றான்னு தெரியாது. இல்லாட்டி நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு எவனுக்கு புரியும் எவனுக்கு புரியாதுன்னு தெரியாது. ஸோ வி ஹாவ் நோ ஆப்ஷன் பட் வி ஹாவ் டு ட்ரை காஸ்பல் வித் எவ்ரிபடி வி சி. நமக்கு ஆப்ஷனே இல்லை. யார் யாரெல்லாம் பார்க்குறோமோ எல்லாத்தையும் ட்ரை பண்ற வேண்டியது தான். வெளித்தோற்றமாய் பார்ப்பதற்கு பெரிய பக்திமான் வேஷம் இருக்கிறபடினால இவன்லாம் இயேசுவை பத்தி சொன்னா கேட்க மாட்டான்பா, பார்த்தாலே தெரியலையா அப்படின்னு சொல்லாதே.
வெளித்தோட்டத்தில் பெரிய பக்திமானா இல்லை, சாதாரணமாக இருக்கிறான், ரொம்ப ஆரியெல்லாம் பண்ண மாட்டான், சாந்தமாக தான் இருக்கிறான், அவன் கண்டிப்பாக கேட்பான், அவன்கிட்ட ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லலாம், அப்படி யோசிக்காத. எவன் கேட்பான் எவன் கேட்க மாட்டான், யாருக்கு புரியும் யாருக்கு புரியாதுன்னு உன்னால் கண்டே பிடிக்க முடியாது. யூ கேன் நாட் டிசைட் தட், உன்னால் தீர்மானிக்கவே முடியாது. ஆமீன். ஸோ யாரை பார்த்தாலும் ட்ரை பண்ணுறேன், யாரை பார்த்தாலும் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். எனக்கு என் ஃப்ரெண்டு என்ன பண்ணா, ஒரு விண்டோஸ் ஓஎஸ் இருக்கக்கூடிய ஒரு டேப் மாதிரி ஒன்று எனக்கு கிஃப்ட் பண்ணான். அது ஒரு மொக்க பீஸ்னு வச்சுக்கோங்களேன். நானும் இன்னும் ட்ரை பண்ணி அதை இது வேலைக்கு அது போடா அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன், சேல் பண்ணலான்ட்டு ஓஎல்எக்ஸில் சேலில் போட்டேன். அப்போது பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒருவர் இந்த போய் ட்ராவல் பண்ணும்போது அதை பார்த்துட்டு அவங்க சொந்தக்காரங்க, அவங்க மாமியார் வீடு வெள்ளூர், அதை சாரி அம்மா வீடு வெள்ளூர், லீவில் வந்திருக்கிறாரு. ஓஎல்எக்ஸில் பார்த்துட்டு பக்கத்தில் தான் இருக்கிறோம் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்தார். ஆள் நல்லா குண்டா வாட்ட சாட்டமாக கரையல்னு 5 வரலையும் மோதிரம் போட்டிருக்காரு, ராசிக்கல் மோதிரம். இவ்வளோ பெருசாக ஒரு நீட்டாக ஒரு சிவப்பு கலர், சிவப்பு இல்லை அது என்ன கலரு, சாஃப்ரான் கலர். சாஃப்ரான் கலர் தெரியும்ல, ரெட் இல்லை சாஃப்ரான், என்னது ரூபி கலர், ரூபி சாஃப்ரான் அந்த கலரில் லெங்க் போட்டு வச்சு ஆள் பார்க்க இப்படி குடம்பா இருந்தார். நான் பார்த்துட்டு ஐயோ வாங்க வீட்டுக்கு கூப்பிட்டேன். வீட்டுக்கு தான் வந்தார், லொக்கேஷன் கொடுத்த வந்தார். உட்காந்து நான் 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 யாரை பார்த்தாலும் இயேசுவை பற்றி பேசிடுவேன், யார் கிடைச்சாலும் இயேசுவை பற்றி சொல்லுவேன், எப்படியாவது சொல்லணும் அப்படின்ட்டு அந்த வாய்ப்பை ட்ரை பண்ணுவேன். எடுத்தோன்னு பேச மாட்டேன். இது நம்ம நார்மலாக பேசுகிற கான்வர்சேஷனில் எங்கேயாவது இயேசுவை பற்றி பேசுகிற வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்துட்டே வருவேன். அதுக்கேற்ற மாதிரி ஆவேண்டது ஹெல்ப் பண்ணுவார், அதுக்கேற்ற மாதிரி எங்கள் கான்வர்சேஷன் நடக்கும், சொல்லுவேன்னு வச்சுங்களேன். இவரை பார்த்தவொன்னே உண்மையாகவே என்னத்தை மொத்தம் மனசில் ஆள் ரொம்ப டெரர் பீஸாக இருப்பார் போலுங்க. ஆமாம், ரொம்ப பயங்கரமானவனாக இருப்பாளோ அப்படின்ற மாதிரி வேணாம் தான் யோசித்தேன். முதல்ல பேச ஆரம்பித்து எங்கேயோ ஒருத்தர் கான்வர்சேஷன் வந்து ஏதோ ஒருத்தர் இயேசுவை பற்றி பேச ஆரம்பித்து அவர் என்கிட்ட இந்த பொருள் வாங்க வந்தார்ல, பார்கினே பண்ணலை. சார் கையில் பைசா இல்லை, ஏடிஎம் வரைக்கும் வாங்க எடுத்து கொடுத்துட்றேன். நேராக ஏடிஎம் பண்ணுறாரு, பைசா கொடுத்தாரு வாங்கிட்டார். நான் அவர் கையில் பொருளை கொடுத்துட்டு லாஸ்ட்டாக சொன்னேன், நீங்கள் இது வாங்கினதெல்லாம் சந்தோஷம்தான். நான் சொன்னேன் செக் பண்ணவே இல்லை நீங்கள் அப்படின்னேன். சார் நீங்கள் இவ்வளோ சொல்லியிருக்கீங்க, இதை வரை செக் வேறு பண்ணி பார்க்கணுமா, பரவாயில்ல சார் கொடுங்க சார் அப்படின்னு வாங்கிட்டு அவர் சொன்னார் என்கிட்ட. நான் சொன்னேன் அவர்கிட்ட, சரி எல்லாம் ஓகே தான், நான் சொன்னது மறந்துடாதீங்க, கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட, சார் என்கிட்ட இந்த மாதிரி யாருமே சொன்னதே கிடையாது இது வரைக்கும், நான் கிறிஸ்டின்னா அது ஒரு மதம், இயேசு ஒரு கடவுள், அப்படி தான் நான் யோசித்தேன். என்னால் உடனே எப்படி மாறிட முடியுமான்னு தெரில, யாருக்கு தெரியும், மூடினுங்கிற போர்வே டமால்னு தூக்கி போட்டு ஒரு நாளைக்கு வந்தாலும் வந்துடுவேன் நான் அப்படின்னாப்புல. என் மனசு பார்வையின் அடிப்படையில் தோற்றத்தின் அடிப்படையில் என்ன சொல்லிச்சு, ஐயோ பார்த்தா ரொம்ப அப்படியே அந்த மதத்தில் ரொம்ப வைராக்கியம் உள்ள ஆள் மாதிரி தெரியுது, வேணான்னு தோணுச்சு. ஆனால் கடைசி பற்றியா எப்படி மாறிச்சு பாரு. நம்மளால டிசைட் பண்ணவே முடியாது, யாரு கேட்பா யாரு கேட்க மாட்டாங்களா, எப்படி உங்களால் டிசைட் பண்ண முடியும்? ரெண்டாவது, ஆண்டவர் யார்கிட்ட இடைப்படுவார் யார்கிட்ட இடைப்பட மாட்டார்ன்றது எப்படி நம்மளுக்கு தெரியும்? ஸோ அதனால வேற வாய்ப்பே இல்லை, வேற வழியே இல்லை. எல்லார்ட்டையும் சொல்ல ட்ரை பண்ணு, சொல்லணுன்றத டார்கெட்டாக வை, ஆனால் முன்னாடி கொண்டு வந்து வைக்காது. உன் டார்கெட்டை பின்னாடி வை, மெதுவாக வை, அதை மெதுவாக உள்ள கொண்டு வருவோம், அவசரப்பட வேண்டாம். நம்ம நோக்கம் யாரையும் மதம் மாத்துறது இல்லையே, ஆள் பிடிச்சி ஜாதி மாத்துறது இல்லையே, நமக்கு எவனும் பைசா தர்றது இல்லையே, தேவையில்லை, அந்த வேலை நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம மெய்யான இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் என்பதை பாதாளம் போகிறவனுக்கு அறிவிக்க முயற்சி செய்கிறோம். அதை வந்து மத நோக்கத்தில் சொல்லாமல் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் சுவிசேஷ நோக்கத்திற்காக பிரதான கட்டளை நிறைவேற்றுவதற்காக சொல்கிறோம். கடைசி வசனம் பாருங்க, சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிக்கலானார்கள், அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய, கவனிச்சிங்களா, அந்த மேடையில் தூக்கி நிற்க வச்சாச்சுன்னா அவன் பேச சரியா தப்பான்னு ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஆட்கள், அதில் ஒருத்தனாகிய தியோனிசியு என்பவனும் தாமரி என்னும் பேர் உள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். யாரு கேட்பா யாரு கேட்க மாட்டாங்கன்னு நம்மளுக்கு சரியா பண்ண முடியாது, யாரை பார்த்தாலும் சொல்லு, ரைட்? ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம், நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஊழியக்காரரோட நேரத்தை செலவு பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய ஆசான் உங்களை போதிக்கிறவர்கிட்ட உங்களோட நேரத்தை நீங்கள் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு கற்றுக்கொள்ளணும், நான் போதிக்கிறதை தாண்டி எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளணுன்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று. ரெண்டாவது, தெசலோனிக்கே பட்டணமும்
பெரேயா பட்டணத்தினுடைய கம்பேரிசன் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அது 3வது அத்தேன் பட்டணம், அதே போல் தெசலோனிக்கே பட்டணம் மாதிரியே மக்கதோனிய நாட்டினுடைய தலைநகரத்தை போல அத்தேன் பட்டணம் கொரிந்து நாட்டினுடைய ஒரு முக்கியமான தலைநகரம், பெரிய நகரம். அதில் இருக்கக்கூடிய இடத்துல பவுல் எப்படி ஹேண்டில் பண்ணார், எப்படி அவர் நோட் பண்ணார், எப்படி அவர் டிசர்ன் பண்ணார், எப்படி காஸ்பிள் சொன்னால் இவங்களுக்கு புரியும் அப்படின்னு யோசிச்சார் பார்த்தீங்களா? எப்படியாவது காஸ்பிள் சொல்லணுன்றதுல முக்கியம், எப்படி காஸ்பிள் சொல்லணும் அப்படின்றதான் முக்கியம். காஸ்பிள்ன்ற ட்ரூத் மாறாது, அதை எப்படி நீ இம்ப்ளை பண்ண போற, எப்படி நீ ரெப்ரசன்ட் பண்ண போற, எப்படி கன்வே பண்ண போற, அதை வந்துட்டு எந்த ஆங்கிள் அட்ரஸ் பண்ண போற, அது முக்கியம். இயேசு மரித்தார், உயிர் தெழுந்தார், விசுவாசிச்சா பரலோகம், விசுவாசிக்கலன்னா பாதாளம். அவ்வளவுதான் காஸ்பிள். இந்த வார்த்தை இப்படியே சொன்னா எல்லாரும் ஏற்றுவாங்களா, கேட்டுருவாங்களா, புரிஞ்சிருமா, நடந்துருமா? இல்லை. யாருக்கிட்ட எப்படி சொல்லணும், என்னவா சொல்லணும், எங்கே ஆரம்பிக்கணும், என்ன சொன்னால் புரியும், அதுக்கு முதல்ல உங்களுக்கு அந்த தனிநபரோடு கூட கொஞ்சமாவது உறவு ஐக்கியம் தேவை. ஆமென். அந்த விஷயத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். நிச்சயமே கர்த்தர் உதவி செய்வார். உங்களுடைய ஆத்ம பாரம் எல்லாமே, ஆத்ம பாரம் இல்லாதவங்களுக்கு அந்த பாரத்தை கர்த்தர் கொடுக்கட்டும். உங்கள் ஆத்ம பாரம் வந்துட்டு சுயநலமாக சொல்லிடணும் அப்படின்றதுக்காக இருக்கக்கூடாது. அடுத்த பிறகு பாஸ்டர் கேட்பாரே, அதுக்காக கை தூக்கணுமே, அதுக்காகையாவது சொல்லிடணும் அப்படி இல்லாமல், உங்கள் ஆத்ம பாரம் அந்த ஆத்மா மேலே உண்மையாகவே இருக்கிற பாரமாக இருக்கட்டும். சுவிசேஷத்தை டார்கெட்டாக வை, ஆனால் சுவிசேஷத்தை முன்னாடி கொண்டு வந்து வைக்காத. உன் டார்கெட்டை எப்படி அச்சீவ் பண்ண போகிறேன்னு யோசி. ஸ்ப்ரிண்ட் ரேஸ், மேரத்தான் ரேஸ் ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்ப்ரிண்ட் ரேஸில் எடுத்த உடனே ஓடணும், எவ்வளோ வேகமாக முழு பலத்தோடு ஃபுல் எனர்ஜி கொடுத்து ஓடணும். ஏன்னா டப்புன்னு முடிய போகுது ரேஸு. 100 மீட்டர் தான் ஓட போகிறேன், 100 மீட்டர் டேஷ், 100 மீட்டர் ரேஸ் முடிய போகுது. ஃபுல் எஃபர்ட் இன்ஸ்டண்ட்டாக கொடுத்தாகணும். ஆனால் மேரத்தான் ரேஸ் அப்படி கிடையாது. நீ ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஸ்பீடில் ஓடணும். அதை ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்தா அவனால் ஓட முடியாது. பாதி கூட இல்லை, 10ல் 1 பங்கு கூட முழுசாக ஓடி முடிக்க மாட்டேன். மேரத்தான் ரேஸ் நீ ஃபுல்லாக ஓடணும்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் நிற்காமல் அதே ஸ்பீடில் முடிவு வரைக்கும் ஓடணும். அப்போ தான் நீ ஜெயிக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதில் காம்படிஷன் இருக்கும், அவங்களோட கொஞ்சம் வேகமாக ஓட முயற்சி செய்யணும். அந்த மாதிரி நீ காஸ்பிள் சொல்ல போகிற ஆட்கள் ஸ்ப்ரிண்ட்டாக மேரத்தானா அப்படின்றத டிசைன் பண்ணுங்க, யோசிங்க. ஆவியானவர் உதவி செய்யட்டும், கர்த்தர் உங்களை பயன்படுத்தட்டும். தொடர்ந்து அப்போஸ்தலர் தியானிப்போம், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யட்டும். சொல்லலாமா? நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல மாலை வேளைக்காக உமக்கு நன்றி. இந்த நாள் ஆண்டவரே, இந்த வார்த்தை தியானிக்கும்படி தேவன் தந்த கிருபைகளுக்காக நன்றி. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பவுல் அந்த அத்தேன் பட்டணத்தில், இதுக்கு தெசலோனிக்கேல பெரேயால எப்படி ஊழியம் செஞ்சாங்க, அந்த பெரிய மக்கள் எப்படி இருந்தாங்க, ஆனால் அந்த அதிகாரிகள், அந்த யூதர்கள், யூத மார்க்கத்தில் வைராக்கியம் உள்ளவர் எப்படி இருந்தாங்க, அந்த வித்தியாசம் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அதே போல் எங்கள் மத்தியில், அதே போல் மக்கள் எங்கள் மத்தியில் இன்றைக்கும் இருக்கிறாங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, அதை கண்டு கொள்ளும்படிக்கான ஞானத்தை தார். அவர்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி சொன்னால் புரியும் அப்படின்ற அந்த ஒரு ஞானத்தை, பக்குவத்தை கர்த்தர்கள் தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆவியை நீங்கள் வழிநடத்துங்க. நாங்கள் எங்களுடைய ஆவியில் வைராக்கியம் கொண்டால் மட்டும் பத்தாது ஆண்டவரே, அதை எப்படி நாங்கள் ப்ராப்பராக டெலிவரி பண்ணணும் அப்படின்றதையும் ஆவியானவர்கள் போதிங்க. அந்தந்த நேரங்களில் ஷார்ட் டைமில், ஒரு ஷார்ட் டைம் ஸ்பேனில் ஆண்டவரே, நாங்கள் அந்த மக்களை பற்றி நாங்கள் கண்டுபிடிக்க, அறிந்து கொள்ள, பேச, அதெல்லாம் கர்த்தர்களை உணர்த்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். சொல்லித்தாரும், ஆவியானவர் வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்வீராங்க. நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்காக மட்டும் வாழ்ந்து வீணடித்திராதபடிக்கு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. அந்த எப்பிக்கோரர் இடத்திலும், அத்தேன் பட்டணத்தில் ஸ்தேக்கியர்கள் இடத்திலும், தத்துவ ஞானிகள் மத்தியில் பவுல் சத்தியத்தை அவங்களுடைய தத்துவங்கள் பேஸ் பண்ணி எதன் அடிப்படையில் அழகாக பேசினார். அதே போல் ஆண்டவரை நாங்கள் பேசக்கூடிய ஆட்கள்கிட்ட அவங்க மனசு தொடப்படுற விதத்தில் நாங்கள் சுவிசேஷத்தை எந்த வாயிலாக நாங்கள் அதை அவங்களுக்கு தொடப்படுற மாதிரி நாங்கள் பேசணும் அப்படின்ற அந்த ஒரு ஞானத்தை அந்தந்த இடங்களில் கர்த்தர்கள் தந்தரலும். முன்கூட்டியே இதெல்லாம் நாங்கள் யோசித்து ப்ரிப்பேர் பண்ண, எங்களுடைய மனதை, இருதயத்தை பக்குவப்படுத்த, நாங்கள் இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி நாங்கள் கற்றறிந்து கொள்ள, தேறினவர்களாக பயிற்சி பெற, எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உமக்கு நன்றி, இந்த நாளுக்காக நன்றி. தொடர்ந்து உடைய வார்த்தைகள் வாசிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் பெரிய பட்டணத்தார்களை போல ஒவ்வொரு நாளும் உம்முடைய வேத வாக்கியங்களை ஆராய கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இயேசு சொன்னது போல வேத வாக்கியங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிய கர்த்தர் கிருபை தார். அதற்கான ஞானத்தை தார், அதற்கான சிந்தனையை தார். அதை ஒவ்வொரு நாளும் செய்யும்படிக்கான நேரத்தையும் அந்த வாஞ்சையையும்
அந்த அர்ப்பணிப்பையும் கத்த தருவீராக. உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களோட கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம். உங்கள் நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். ரட்சகரை மீட்பெருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமான வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமென். ஆசிரம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்யம் ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா இயேசு சீக்கிரம் இருப்பவரார்.